ஒரு சின்ன உரையை உங்களுக்கு மத்தியில் அவசியத்தை கருத்தில் கொண்டு இதுவே நமது அழைப்பு என்ற ஒரு தலைப்பில் ஒரு 10 நிமிடம் சில செய்திகளை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய மர்கஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்குவதுதான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மர்கஸினுடைய பிரதானமான நோக்கம். மற்ற பணிகள் எல்லாம் அதன் பின்புதான். முதல்ல நம்ம மர்கஸுடைய நோக்கம் என்ன, இந்த பணியினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குபவர்களாக இருப்பதும் அதன் பக்கம் மக்களை நாம் அழைப்பது. ஏனென்றால் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதைகளுக்கு நீ காட்டுவாயாக என்று அல்லாஹ் நமக்கு துஆ செய்ய சொன்னான். அப்படிதானே? அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்ப ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்ன? அல்லாஹ்வை மட்டுமே நாம வணங்குறோம். அல்லாஹ்வை ஏற்பது மட்டுமல்ல, அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ்வை ஏற்பது என்பது வேற, அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது என்பது வேற. புரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு பேர் எதிர்த்தாங்க. அபூஜஹில், உத்பா, ஷைபா, நிறைய பேர் எதிர்த்தாங்க. அப்படிதானே? நிறைய போர்கள் நடந்துச்சு. உஹது போர், பத்ர் போர், அப்படி நிறைய போர்கள் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க, சொந்த நாட்டை விட்டு போனாங்க. இது என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். மக்காவாசிகளுக்கு அல்லாஹ்வை தெரியும், நாங்க இதை வணங்கல, அல்லாஹ்வை மட்டும் அவங்க வணங்கல. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? அவங்க வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப எல்லாத்தையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்றதுக்கு தான் யார் வந்தா? சொல்லுங்க, யார் வந்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு எதிராக இருந்த மக்களுக்குமான வித்தியாசம் என்ன? எதிரான இருந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் தெரியும், ஆனா அல்லாஹ் மட்டும் வணங்குறது அவங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வை மட்டும்தான் எப்படி வணங்க வேண்டும் என்பது யாருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். சின்ன வித்தியாசம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை பத்தி யாருக்கு தெரியும்? குறைஷியர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவர்களுக்கு தெரியும். ஆனா எது தெரியாது? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வையும் தெரியும், அவனை மட்டும்தான் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நபித்தோழர்களுக்கு தெரியும். இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் போர்கள் நடந்துச்சு, இதுக்கு தான் ஹிஜ்ரத் பண்ணாங்க, எல்லாமே இதுக்கு தான், தியாகங்கள் எல்லாமே இதுக்கு தான். இந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். எனவே இதுதான் யாருடைய நோக்கமா இருக்குது? நம்முடைய மர்கஸுடைய நோக்கமும் இதுதான். நம்முடைய மர்கஸ்ல வர்ற எல்லாருமே என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை அறிய வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். அப்ப மத்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களே இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ் தெரியாது அவங்களுக்கு? அல்லாஹ்வை தெரியும், அவர்கிட்ட இருக்காங்கிறது தெரியும், ஆனா வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ் அல்லாதவைகளையும் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் நம்ம ஊர்ல வணங்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். வணங்குறாங்களா இல்லையா? எப்படி வணங்குறாங்க? நான் சொல்ற கேள்வி புரியுதா? நான் சொல்ல விஷயம் புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊர்ல, நம்ம ஜமாத்துகள்ல, நம்ம மொஹல்லாக்கள்ல நிறைய முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ்வை, அல்லாஹ் இருக்கான்னு தெரியும், ஆனா அவனை மட்டும் வணங்குபவர்களாக இல்லை. நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வை இருக்கிறான் நம்புறோம், அவன் அறியணும்னு சொல்றோம், அவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றோம். இதுலதான் நாமளும் மற்றவங்களும் என்ன செய்யறோம்? வித்தியாசப்படுகிறோம்.
நமக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாம அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறோம். மத்தவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களையும் வணங்கலாம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களையும் வணங்கலாம் அப்படிங்கிறாங்க. நாங்க வணங்க சொல்லலையா? அவுலியாக்களெல்லாம் நாங்க வணங்க சொல்லலையா? ஆனா என்ன கேட்க சொல்லாங்க? போய் துவா கேட்க சொன்னாங்களா இல்லையா? அவுலியாக்கள் போய் என்ன கேட்க சொல்றாங்க? சொல்லுங்க, என்ன கேட்க சொல்றாங்க? துவா கேட்க சொல்றாங்க. துவா என்பது என்ன? இபாதத்தா இபாதத் இல்லையா? துவா என்பது இபாதத்தா இபாதத் இல்லையா? அத்துஆஉ ஹுவல் இபாதா. நபியே சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வே தெளிவா சொல்லிட்டாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது என்னது? அதுவும் ஒரு இபாதத் தான். அப்ப அது யாரு செய்யணும்? யார்கிட்ட செய்யணும்? சொல்லுங்க, யார்கிட்ட செய்யணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் செய்யணும். நாம என்ன சொல்லலாம்? துஆ என்பது ஒரு இபாதத்து, அது அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் செய்யணும். அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இன்னும் சில பேர், ஊர்ல இருக்கிறவங்க சில பேர் வேற, சில பேர் என்ன சொல்றாங்க? அவுலியாக்கள்கிட்ட போய் துஆ செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப கலிமால இருக்கிறது யாரு? சொல்லுங்க, யார் இருக்கா தெளிவா? கலிமாவோட தெளிவா யார் இருக்கிறா? இப்ப அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது யாரு? சொல்லுங்களா, என்ன டவுட்டா இருக்கா உங்களுக்கு? டவுட் பட தேவையே இல்லை. அப்ப துஆ என்பது இபாதத்து. அப்ப அந்த இபாதத்தை யார் செய்யக்கூடாது? அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட கேட்க கூடாது. இப்ப நாம சொன்ன அல்லாஹ்கிட்ட மட்டும் துஆ செய்யணும்னு சில பேர் சொன்னாங்க, அவுலியாக்கிட்டே போய் துஆ செய்யலாம், தப்பு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது பக்கம் மக்கள் அடக்கவும் செய்யறாங்க. அவன் ரெண்டுல எது சரி? ரெண்டுல எது சரி? ரெண்டுல எது சரி? குழப்பமா இருக்கா? நபி தோழர்கிட்ட போயிடணும். நம்ம நபி தோழர்கிட்ட போயிட்டா நமக்கு தெளிவு கிடைச்சிடும். இப்ப நபி தோழர்கிட்ட போவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆ செஞ்சதை விட, அல்லது அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல நமக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அவுலியா இருந்தாங்க, அவங்கள்ட்டே போய் துஆ செய்வோம் அப்படின்னு செஞ்சாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவுலியாவா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அவுலியாவா இல்லையா? டவுட்டா இருக்கா? எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு நாள் எங்கேயாவது போய் நான் வந்து யூசுப் அப்படிங்கிற ஒரு அவுலியா நமக்கு முன்னாடி வந்த அவங்கள்ட்ட போய் நான் துஆ செய்றேன் அப்படின்னு போனாங்களா? இல்ல. உமர் அவங்க போனாங்களா? இல்ல. உஸ்மான் போனாங்களா? சஹாபாக்கள் ஏதாவது ஒரு நபி தோழர் ஏதாவது ஒரு தர்கால போய் நின்றுட்டு, ஏதாவது ஒரு அவுலியாவை போய் தேடிட்டு அங்க போய் நின்றுட்டு, எனக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட அதை இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. நாம என்ன சொல்லலாம்? அல்லாஹ்வை வணங்கணுங்கிறோம். இபாதத் ஒரு துஆ கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறோம். இது நம்முடைய வழிமுறை மட்டுமல்ல, இதுதான் நபியுடைய வழிமுறைங்கிறோம். நபியுடைய வழிமுறை மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய வழிமுறை இதாங்கிறோம். இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சில பேர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்கிட்டயும் துஆ செய்யலாம், அவுலியாக்கிட்டையும் போய் துஆ செய்யலாம். இப்ப நாம தான் புரியணும் யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ல. புரியுதா இல்லையா? அப்ப ஊர்ல பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ்வை ஏத்திருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க இருக்கிற விஷயத்துல பெரிய ஒரு பிழையில் இருக்கிறாங்க. பரக்கத்தை தேடுவது, பரக்கத்தை தேடுவது இபாதத்தா இபாதத் இல்லையா? யார்கிட்ட தேடணும் பரக்கத்தை? எனக்கு பரக்கத் செய்யணும் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் பரக்கத் செய்யணும் யார்கிட்ட தேடணும்? நாம பரக்கத்தை தேடுவது என்பது அது ஒரு இபாதத். யார்கிட்ட தான் தேடணும்? அல்லாஹ்ட்ட தான். என்ன சொல்ல? ஒரு முஸ்லிமை பார்த்து என்ன சொல்லலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தான் சொல்றோம். அவுலியாக்களுடைய பரக்கத்தை சொல்றோமா? சொல்லல. இல்ல, அல்லாஹ்வுடைய பரக்கத்துங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ பேருக்கு துஆ செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னாங்க. எங்கயாவது அந்த அவுலியா இந்த அவுலியா பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்களா? கேட்டாங்களா அப்படி போய்? இல்ல. அவ பரக்கத் யார்கிட்ட தேடணும்? அல்லாஹ் கிட்ட. இப்படி நாம சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் மட்டும் இபாதத்து செய்யுங்க, பரக்கத்தை தேடுவதே அல்லாஹ்ட்ட மட்டும் தேடுங்க, அது ஒரு இபாதத்து அப்படி நாம சொல்றோம். ஆனா வெளியில சில பேர் எப்படி சொல்றாங்க? மக்கள் எப்படி அழைக்கிறாங்க? அவுலியா கிட்டே வாங்க, அங்கேயே பரக்கத்தை தேட வாங்குங்கிறாங்க. யார் தெளிவுல இருக்கிறா? யார் நெறிவழியில் இருக்கிறா? சொல்லுங்க, யார் நெறிவழியில் இருக்கிறா?
நாம தான் நேர்வழிக்கிறோம். பரக்கத் அல்லாஹ்வை தவிர யார் தபர்ருக் பரக்கத்தை தேடுதல் அது அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்ட செய்யக்கூடாது. நாம பரக்கத்தை நாம தேடக்கூடாது. நல்லடியார்கிட்ட போய் பரக்கத் தேடலாமா? தேடக்கூடாது. மார்க்கத்துல அதற்கு எந்த அனுமதியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சில விஷயங்களை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சஹாபாக்கள் அந்த பொருளை பரக்கத்தா நினைச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துணி ரசூலுல்லாஹ்க்கு வருது, வெளியில இருந்து ஒரு துணி வருது, ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு சஹாபி வெளில ஒரு துணியா பாக்குறாரு. சஹாபி பாக்குறாரு, பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு யார சொல்லா இந்த துணி எனக்கு கொடுங்கங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அந்த துணியை அந்த சஹாபிக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப மற்ற சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க? என்னப்பா நீ சொல்லாட்ட கேட்டா கொடுத்துருவாங்கன்னு தெரியுமில்ல, அவங்கள்ட்ட போய் அந்த துணியை கேட்டீங்க நீங்க சொல்லி அந்த சஹாபிய எல்லாரும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, நான் என்ன போட்டு அழகு பார்க்கறதுக்காக இதை வச்சிருக்கிறேன், நான் எதுக்கு வச்சுக்கல, என்னுடைய கஃபன் துணிக்காக நான் வாங்கி வச்சுக்கிட்டாங்கிறேன். நான் மௌத்தா போயிட்டா எனக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த இந்த துணியில எனக்கு கஃபன் செய்யணும், இதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு என்ன செய்யறாரு சஹாபி சொல்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பொருள்ல அது பரக்கத்தா சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க, நினைத்திருக்கிறார்கள். அதை மார்க்க என்ன செய்யல, எங்கேயுமே தடை பண்ணவே இல்லை. ஒரு சஹாபி வராங்க, வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. அந்த சஹாபி சொல்லி யாரும் சொல்லலாம் இந்த இடத்துல தொழுகுங்கிறாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அந்த இடத்துல அந்த சஹாபி என்ன செய்யறாரு? நஃபிலான தொழுகை தொழுகிறதுக்கு அந்த இடத்துல தொழ ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சில விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சஹாபாக்கள் பரக்கத்தா நினைச்சிருக்கிறாங்க, அதை மார்க்க தடுக்கவே இல்லை. ஆனா அதே சஹாபாக்கள்ல யாருமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நினைக்கல. அபூபக்கரே எங்க வீட்டுக்கு வாங்க, 2 ரக்காத் தொழுங்க, அது ஒரு பரக்கத் எனக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? எப்படியாவது சம்பவம் பார்க்க முடியும்? உமர் அவர்களே எவ்வளவு பெரிய ஆளு, ரசூலுல்லாஹ்க்கு இடது கை மாதிரி எல்லா விஷயத்தையும் மார்க்கத்துக்கு அவ்வளவு தியாகத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு போங்க, எங்களுக்கு ஒரு பரக்கத் அப்படின்னு என்னைக்காவது நாளைக்கு நபி தோழர்கள் அவங்கள்ட்ட போய் நின்று கேட்டாங்களா? அப்ப சஹாபாக்களுக்கு தெளிவா தெரிஞ்சது என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய சில விஷயங்களை பரக்கத்து நமக்கு உண்டாகும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் தடுக்கவும் இல்லை. ஆனா சஹாபாக்கள் காலத்து வரும்போது இந்த சஹாபியும் இன்னொரு சஹாபிட்ட போய் பரக்கத் தேடி நின்னாங்களா? சொல்லுங்க, நின்னாங்களா நிக்கலையா? சஹாபாக்களை விட இது இருக்கிற அவுலியாக்கள் பெரிய ஆளுங்களா? இருக்கிறவங்களே அவுலியாக்களா இல்லையாங்கிறது சந்தேகம். அதே சொல்லக்கூடாது. நாம கபருக்குள்ள போன ஒருத்தரை அவர் அல்லாஹ்வுடைய அவுலியா ஆயிட்டாருன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதே மறைவான ஞானம், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவர் அவுலியாவா இல்லையான்னு தெரியும். அதுவே தப்பு. அப்ப என்ன அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய இடத்திலே பரக்கத்தை தேடுறது போய் நீ பாருங்க, மரத்துல போய் பரக்கத்தை யாராவது தேடுவாங்களா? கொடி ஏற்றி வச்சுட்டு அங்க போய் என்ன செய்யுது? சந்திரத்தை தொட்டு வைக்கிறது, அதை முத்தம் கொஞ்சிறது, அதை சுத்தி வர்றது, இதெல்லாம் பரக்கத்தை நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பரக்கத்து வரணும். இப்படி எங்கேயாவது சஹாபாக்கள் காலத்துல ஏதாவது ஒரு நடந்திருக்கா? உதைபியாங்கிற ஒரு உடன்படிக்கை நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பையத்துர் ரில்வான் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. எங்க ஒரு மரத்துக்கு கீழே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அந்த எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பொருத்தி கொண்டான். அவங்க எல்லாத்துக்கும் சொர்க்கம். அந்த மரத்துக்கு கீழே ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னது? சொர்க்கம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான். எவ்வளவு பரக்கத்தான மரம் பாருங்க. பரக்கத்தான மரமா இல்லையா? பரக்கத்தான மரம் தானே. ஒரு வருஷம் கூட ஆகல, 2வது வருஷம் மக்காவுக்கு சில சஹாபாக்கள் உம்ரா செஞ்சுட்டு திரும்ப வரும்போது அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப வரப்போ சொன்னாங்க, ஃபமா இஜ்தமா மின்னா இத்னானி அலா ஷஜரதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையத்துல் ரில்வான் ஒப்பந்தம் எடுத்தாங்களே, அந்த மரம் எதுன்னு தெரியலட்டாங்க. அப்ப சஹாபாக்களுடைய சிந்தனை என்ன? எந்த ஒரு மரத்தையும் பரக்கத்தை என்ன செய்யல, நினைக்கல. 1400 பேர் சொர்க்கம் போயிருக்காங்க அந்த மரத்துக்கு கீழே நின்று. எத்தனை பேரு? 1400 பேரு. எவ்வளவு பரக்கத்தான மரம் அது. ஆனா அதை கூட என்ன செய்யல சஹாபாக்கள், பரக்கத்தை நினைக்கவே இல்லை. அப்ப அன்பான சகோதரர்களே, அப்ப நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை வணங்குறோம், பரக்கத்தா அல்லாஹ் கிட்ட தேடுங்கிறோம். அல்லாஹ் கிட்ட பரக்கத்தை தேடாதீங்கிறோம். ஆனா இன்னும் சில பேர் ஊர்ல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தேடலாம்,
கொடியில போய் தேடலாம், மரத்துல போய் தேடலாம், இறந்தவங்களை சுத்தி வந்து தேடலாம், விளக்கேதி தேடலாம். இப்படியான சிந்தனையை சமூகத்துல உண்டாக்குறத நாம பாக்குறோம். இப்ப இது எல்லாமே எதுக்கு எதிரானது? எதுக்கு எதிரானது? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவிற்கு எதிரானது. ஒருத்தர் அல்லாஹ் அல்லாஹ் போய் பரக்கத் தேடாருன்னா அவர் கலிமா விட்டு வெளியே போயிட்டார், அவ்வளவுதான். ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ்விட்ட போய் துஆ செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா விட்டு அவர் வெளியே போயிட்டார். அல்லாஹ்வை அறிவது என்பது வேற. நான் திரும்ப சொல்றேன், அல்லாஹ்வை அறிவது என்பது வேற, அல்லாஹ்வை வணங்குவது என்பது வேற. ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை மட்டும் ஒருத்தர் வணங்கலைன்னா அவருக்கு போக முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள்ள அவர் வர முடியாது. அவருக்கு சொர்க்கம் என்பது ஹராமாக்கப்பட்ட விஷயமாக மாறிவிடும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நேயர்களே, நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். என்ன புரிதல்? நம்ம ஜமாத்துக்கும் மத்த ஜமாத்துகளுக்குமான வித்தியாசம் என்ன, நமக்கு நான் என்ன கொள்கையில் இருக்கிறேன், நான் எதை வலியுறுத்துறேன் அப்படிங்கிற அந்த தெளிவு என்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. எனவே நம்முடைய ஜமாத்துடைய அழைப்பு இதுதான். என்ன அழைப்பு? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனை அறிய வேண்டும், அவனுடைய ருபூபியத்தை எல்லா செயல்களையும் உலகத்தில் அவன் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும். அவனுக்கு இருக்கிற பண்புகள் வேறு யாருக்கும் இல்லை என்று நம்ப வேண்டும். அவனுக்கு இருக்கிற பண்புகளில் வேறு யாரையும் நாம் இணை வைக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இபாதத் என்று மார்க்கம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அது பெரிய இபாதத்தாக இருந்தாலும் சின்ன இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இபாதத் என்று மார்க்கம் எதெல்லாம் சொல்லுகிறதோ அதை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இதுதான் என்னது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் என்னது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கொள்கையில் தெளிவுள்ளவர்களாக சரியாக இந்த கொள்கையை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக மற்ற மக்களிடமிருந்து நாம் எந்த அளவில் வித்தியாசப்பட்டு நிற்கிறோம் என்பதை புரிந்து இந்த தௌஹீதை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்யக்கூடிய மக்களாக பிற மக்களை இதன் பக்கம் அழைக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும், நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று கூறியவனாக எனது இந்த உரைக்கு திறக்கின்றேன். அடுத்தபடியாக அமீர்ஜான் ஃபிர்தௌசி அவர்கள் இஸ்லாம் கூறும் சமூக பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார். وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ்வுடைய அவருடைய சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உத்தம சத்திய சஹாபாக்கள் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் நம் அனைவரிலும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அழகான அமல்களையும் இஹ்லாஸான எண்ணங்களையும் ஏற்றதற்கு சொர்க்கத்தை தருவானாக பிரார்த்தித்து இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறோம். இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தின் மூலமாக ஒற்றுமையாக தேர்ந்தெடுத்து படைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் நீங்க ஒரு சமூகமாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சமூகம் அப்படின்னு வரும்போது பல சமூகங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் என்று வரும்போது ஒரு பேரின் அடிப்படையில் எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னா ஒன்று சிந்திக்கிறோம். அது என்ன பேரு? முஸ்லிம் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையான பேர். பல பிரிவுகள் இருக்கலாம், பல தவறான கொள்கைகள் இருக்கலாம், பல சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் எதிர நம்ம ஒன்று சேர்ந்து சொன்னா முஸ்லிம் என்கின்ற ஒரு வார்த்தையில் நாம் ஒன்று சிந்திக்கிறோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை, முஸ்லிம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய நோக்கம் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குறிக்காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கும் போது எப்படி மரணிக்க வேண்டும்? முஸ்லிமாக நீங்கள் மரணிக்க வேண்டும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையாக சொல்லிட்டாங்க. அப்ப நம்முடைய எண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் மரணிக்கும் போது முஸ்லிமாக நிச்சயமாக மரணிக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணியை சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீகுமுன் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. இதுதான் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய மிக முக்கியமான சமூக பொறுப்பாகும். அதை நாம் உணர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன சொல்றான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீகுமுன் நாரா. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்க சமூக பொறுப்புனா நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளை நாம் உலகம் சார்ந்தே முடிச்சிருக்கோம். உலகம் சார்ந்தே அந்த பொறுப்புகளை நம்ம முடிச்சிருக்கோம். என்ன உலகம் சார்ந்தது? இன்னைக்கு எனக்கு ஒரு என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களை சரியாக நான் பார்த்துக்கணும். எனக்கு இது என் மனைவி பார்க்கறது ஒரு பொறுப்பாக இருக்குது, என்னுடைய குழந்தையை பார்க்கறது ஒரு பொறுப்பாக இருக்கிறது, இந்த சமுதாயத்தில் அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து சொன்னால் அதுல நான் ஈடுபடுவது, அவளுக்காக நான் உதவி செய்வது, இது ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையே இன்றைக்கு நாம் ஒரு சமூக பொறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதை தாண்டி எதை மார்க்கம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக நமக்கு வழங்கி இருக்கிறது சொன்னால், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் சொர்க்கம் செல்ல வேண்டும். எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அழ ஆரம்பிக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எல்லாரும் தயங்குறாங்க. ரசூல் என்ன திடீர்னு அழுகுறாங்க, என்ன காரணம் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்க அழுகுறீங்க? பேசிக்கிட்டே இருக்கீங்க, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுடைய அழுகைக்கு காரணம் என்ன? அப்போ அவங்க சொல்றாங்க, இப்ப என்ன ஜிப்ரீல் வந்தார், ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி தெரியுமா? என் சமுதாயத்திலிருந்து ஒரு நபர் நிறைய நன்மைகளை செய்திருப்பான், அதிகமான நன்மைகளை செய்திருப்பான். அவன் சொர்க்கத்திற்கு போகும்போது அந்த நன்மையை பறிப்பதற்காக ஒரு சில நபர்கள் வருவாங்க, வந்து நிற்பாங்க, அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க, அல்லாஹ் உலகத்தில் நீ இதை செஞ்சா அதை செஞ்சா அப்படின்னு சொல்லி அவன் செய்த அந்த தவறுகளை ஒவ்வொன்றாக கூறி அவனுடைய நன்மைகள் எல்லாம் பெற்று இவங்களுடைய தீமைகள் எல்லாம் கொடுத்து அவன் நரகத்துக்கு போயிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு நபர் நரகத்துக்கு போறதை நினைச்சு நான் செய்யறேன், அழுகிறேன். கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, என்னை பின்பற்றுறவங்க, முஸ்லிம் சொல்லக்கூடியவங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு, நரகத்துக்கு போறாரு, அதை நினைச்சு நான் என்ன செய்யறேன், அழுகுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த உணர்வை பாருங்க, அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு உணர்வை பாருங்க. என்ன உணர்வு வந்துட்டு? பொறுப்பு என்ன பொறுப்பு? அவனை நரகத்திலிருந்து தடுக்கணும். அதை மீறி போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை ஏற்படுது, அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விடுறாங்க. ஒருத்தர் போறான நரகத்துக்கு, என் சமுதாயத்திலிருந்து ஒரு நபர் இந்த செயல் மூலமாக நரகத்துக்கு போறான அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார். அதே ஹதீஸ்ல தொடர்ச்சி பாருங்க. சிறிது நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அதே போல உமர் கத்தாப்ல கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? உங்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கு மத்தியில ஒரு உரையாடல் நடக்கும். இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கு மத்தியில ஒரு உரையாடல். என்ன உரையாடல் அது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு
சொர்க்கத்தை காப்பாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது சொர்க்கங்கள்னு வருது, பல சொர்க்கங்கள்னு வருது. இன்னொரு ஹதீஸ் சொர்க்கத்தை காப்பாங்க. அந்த சொர்க்கத்தை பார்த்த உடனே அந்த அடியானுக்கு என்ன மறுபட்டு சொன்னால் அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை யாருக்காக நீ படைச்சிருக்கிற, எந்த நபிக்காக நீ படைச்சிருக்கிற, எந்த சித்திக்காக படைச்சிருக்கிற, எந்த ஷஹீதுக்காக படைச்சிருக்கிற. அதோடைய எல்லா வரலாறையும் பார்த்து அது படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்து அந்த மனுஷனுக்கு என்ன வருதுன்னு சொன்னா, நம்மள நிறைய பேரு ஒரு பெரிய பங்களாவை பார்க்கிறோம், பெரிய ஒரு வீடை பார்க்கிறோம், நம்மகிட்ட கேட்கிற ஒரு அரண்மனையை பார்க்கிறோம். நம்ம என்ன நினைப்போம், இந்த அரண்மனையில யார் தக்குவா, இந்த பங்களால யார் தக்குவா, ஏதாவது மினிஸ்டரா, ஏதாவது சிஎம்ஆ, யாராவது பிரதமரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுமே. அதையும் போட்டு அந்த சொர்க்கத்தை பார்த்த உடனே அந்த மனிதன் கேட்கிறான் அல்லாட்ட, யாருக்கு நீ கொடுக்க போற, மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள் அந்த நபிக்காகவா, உன் மார்க்கத்தை எல்லா மக்களும் உண்மைப்படுத்தி சென்றார்கள் அவர்களுக்காகவா, உன் மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தாங்க அந்த ஷஹீதுக்காக நீ கொடுக்க போறியா அப்படின்னு அந்த அடியார் கிட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்ட்ட சொல்லுவானா, யார்கிட்ட சரியான விலை இருக்கிறது, யார்கிட்ட சரியான விலை சமன், அந்த விலை இருக்கிறவட்ட நான் இதை கொடுக்க போறேன், விலை இருக்கிறவட்ட அந்த சொர்க்கத்தை கொடுக்க போறேன். அந்த விலையை வாங்கிட்டு உதாரணத்துக்கு அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு ஒண்ணு அந்த பைசான்னு சொன்னா அந்த 10,000 ரூபாய் வாங்கி இந்த சொர்க்கத்தை கொடுத்துருக்கு, சரியான விலை இருக்கும். அந்த அடியானுக்கு தான் இந்த சொர்க்கம். அது யாரு கிடையாது, நபி கிடையாது, அது யாரு கிடையாது, சித்தீக் கிடையாது, அது யாரு கிடையாது, ஷஹீத் கிடையாது, கரெக்டான விலை இருக்கணும். அந்த நபருக்காகத்தான் நான் என்ன செய்ய போறேன், இந்த சொர்க்கத்தை கொடுக்க போறேன். அப்ப அந்த அடியான் கேட்பாங்க, யார்கிட்ட இருக்குது அந்த விலை, யாரிடம் இருக்குது? ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உன்னிடம் இருக்கிறது. பாருங்க சுப்ஹானல்லாஹ், உரையாடலை பாருங்க. அல்லாஹ்வும் ஒரு அடியாருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அல்லாஹ்வும் ஒரு அடியாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடியார் நாம அவர் கூட இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், உன்கிட்ட இருக்குது அந்த வேலை, உன்னிடத்துல அந்த விலை இருக்கிறது. அப்ப அந்த அடியார் கேட்பான், என்ன வேலை, அது என்ன சமன், என்ன இருக்குது அது? ரப்பல் ஆலமீன் இன்னொரு அடியானை சுட்டி காட்டுவான். இங்க பாரு, இந்த நபர் இருக்காமல, இவன் நரகத்துக்கு போக தயாரா இருக்கான். இவன் எங்க போக போறான், நரகத்துக்கு போக போறான். ஏன் தெரியுமா நரகத்துக்கு போக போறான்? இவன் ஒண்ணு ஒரு விஷயத்துல காயப்படுத்திட்டான், அந்த தீமை காரணத்துல நரகத்துக்கு போறான். மத்த எல்லா நன்மையும் ஒண்ணு சரியா இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் ஒண்ணு அவன் காயப்படுத்தினான், அதனால எங்க போக போறான், நரகத்துக்கு போக போறான். நீ மட்டும் அவனை மன்னிச்சுட்டு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டனா உனக்கு இந்த சொர்க்கம். இந்த வேலை என்னது, மன்னிச்சுட்டு நீ ஒரு வார்த்தையை சொல்லிட்டனா இந்த சொர்க்கத்தை உனக்கு நான் செய்து தருகிறேன். அப்ப அந்த அடியான் உடனே யாரும் மறுப்போமா? இன்னைக்கு நம்ம தான் என்ன செய்யணும், இங்கதான் எல்லாமே ஒரு வார்த்தை கூட வெளில வராது. மன்னிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கு வராது. சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் சரி. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்துக்கு மத்தியில எல்லா இடத்துலயும் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஒரு சின்ன பகுதி எடுத்து ஒரு இடம் எடுத்திருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக காலகாலமாக சண்டை போட்டு உன்னை மன்னிச்சுட்டு கூட என்ன செய்ய மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. நல்லா கண் முன்னாடி நமக்கு என்ன செய்யலாம், சொர்க்கத்தை காமிக்கிறான். யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? உடனே இந்த அடியான் சொல்கிறான், நான் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானா, குப்பி எதி அகாக, உன்னுடைய சகோதரருடைய கையை பிடிச்சி ரெண்டு பேரும் இந்த சொர்க்கத்துக்கு போங்க, ரெண்டு பேரும் இந்த சொர்க்கத்துக்கு போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்லி இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இதற்காகத்தான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன மகிழ்ச்சி? ஒருத்தன் நரகத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு, ஒருத்தன் நரகத்துக்கு போற மாதிரி இருந்தான், அவன் எங்க போயிட்டான், சொர்க்கத்தை போயிட்டான். என் சமுதாயத்துல ஒரு சொர்க்கத்துக்கு போறான, அதை நினைச்சு நான் சந்தோஷம் அடைகிறேன், அதை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மகிழ்ச்சியும் இந்த கவலையும் இன்றைக்கு நம்மகிட்ட இருந்திருக்கிறது. மகிழ்ச்சியும் இந்த கவலையும் இன்னைக்கு இருந்துச்சு. இந்த பொறுப்புணர்வு இன்னைக்கு நம்மகிட்ட இருந்ததா? இனி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், இனி சார்ந்து இருக்கக்கூடியவங்க சொர்க்கம் போக போறாங்களா, நரகம் போக போறாங்களா? அதற்காக நான் என்னை எப்படி தயார் செய்து கொண்டேன், நான் என்னை எப்படி தயார் செய்திருக்கிறேன்? என்னை சார்ந்திருக்கக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு போக தயாரா இருக்கிறாங்களா, நரகத்துக்கு போக தயாரா இருக்கிறாங்களா,
அவங்கள நரகத்திலிருந்து தடுப்பதற்கும் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கும் என்னை நான் எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறேன், ஏன் எந்த அளவுக்கு இறை மார்க்கத்தை பற்றியுள்ள அந்த சிந்தனையும் அந்த கல்வியும் இருக்கிறது. அதை நான் படித்துக் கொண்டான நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல போய், எந்த இடத்துல ஒரு தவறு செய்யும் போது, ஒருவர் அல்லாஹ் விட்டு வேறு நபரிடத்துல தன்னுடைய வணக்கத்தை செலுத்தும் போது நான் போய் என்ன செய்ய முடியும், அவங்களை தடுக்க முடியும். நீங்க எங்க வாங்க, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதுமா சொல்லி காட்டுவோம். எல்லா நபிமாவுடைய பொறுப்பு என்னதான் இதுதான். எல்லா நபிமாங்க வந்த காரணம் என்னதான், இந்த காரணம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூல். எல்லா சமுதாயத்திற்கும் நாம் நபிமார்களை அனுப்பினோம். அந்த நபிமார்களின் நோக்கம் என்ன தெரியுமா, அன்யஅபுதுல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே நீங்க வணங்குங்க. வஜிதனிபு தாகுத், தாகுத்தை விட்டு அல்லாஹ் அல்லாத எவையெல்லாம் வணங்கப்படுகிறதோ அதை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். இந்த கலிமாவை சொல்வதற்காகத்தான், இந்த கலிமாவை சொல்வதற்காகத்தான் எல்லா நபிமாரும் வந்தாங்க. வஅபுதுல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரா அன்பியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரப்பல் ஆலமீன் நபிமாவுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் ஒவ்வொரு நபிமாவை சொல்லிட்டே வரும்போது அந்த நபிமாவை செய்த அந்த உபதேசம் என்ன தெரியுமா, வஅபுதுல்லாஹ் யா கௌமி வஅபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் இல்லை என்பதாக ஒவ்வொரு நபியும் அல்லாஹ் சுப்ஹானஹு சுட்டி காமிச்சு இந்த வார்த்தையை செய்வோம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப இவங்க நீங்க கொஞ்சம் யோசிங்க, நபிமார்கள் வரும்போது உதாரணத்துக்கு நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. மக்கா காஃபிர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. ஒரு பொறுப்போடு வராங்க, நபியின் கிட்ட ஒரு பொறுப்போடு வராங்க. அங்கு சுத்தி இருந்த மனிதர்கள் யார், ஷிர்க் இருந்துச்சு. அதை தாண்டி பெண் குழந்தைகளை உயிரோடு கொண்டாங்க. மது, வட்டி, விபச்சாரம் எல்லா பெரும்பாவங்களும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எதை முதல்ல கையில் எடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதுல எதை முதல்ல கையில் எடுத்தாங்க, எதை மிகப்பெரிய பொறுப்பாக பார்த்தாங்க. நீங்க நம்ம எல்லா பள்ளிகளிலையும் வட்டி இல்லாத கடன் கொடுக்கக்கூடிய பைத்துல் மால் எல்லா பள்ளியிலையும், அதிகமான பள்ளிகளிலும் இன்னைக்கு இருக்குது, பைத்துல் மால் இருக்குது. இன்னைக்கு அதை நம்ம என்ன செயல்படுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சமூக பொறுப்பாக பார்த்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே எதை தெரியுமா சமூக பொறுப்பாக பார்த்தாங்க, என்னுடைய சமுதாயத்தை நரக நெருப்புல இருந்து நான் பாதுகாக்கணும். அதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கக்கூடிய பொறுப்பு. அதை முதல்ல நான் செஞ்சுட்டேன். என்ன, அல்லாஹ்வை நான் வணங்க வச்சுட்டேன்னு சொன்னா, யாரெல்லாம் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் சொல்றாங்களோ அவங்க தஹ்ரல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அந்த கலிமாவை நான் சொல்ல வச்சுட்டாலே போதுமானது. முதல் வேலையாக அதை நான் செய்ய வைக்கணும். அல்லாஹ்வை இவரிடத்துல கொண்டு போகணும், அல்லாஹ்வை பற்றியுள்ள கல்வியை கொண்டு போகணும். அதற்காக நான் இந்த வேலையை செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சாங்க. அதுதான் தலையான வேலையா வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தபடிதான் மத்த வேலையை வச்சுட்டாங்க. இங்க நம்ம பிரச்சனை என்ன சொன்னா, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நிலைகளை இன்றைக்கு நாம் இறைவனை பற்றி அல்லாஹ்வை பற்றியுள்ள கல்வி இல்லாம இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ்வை பற்றி இன்னைக்கு நம்ம தெரியல, அல்லாஹ்வை பற்றி நாம் அறியவில்லை. இப்னு சிரீன் சொல்லி ஒரு இமாம் இருந்தான், ஒரு தாபி. இப்னு சிரீன் என்கின்ற ஒரு தாபி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாடம் படித்த இப்னு சிரீன் என்கின்ற ஒரு தாபி இருந்தான். இந்த தாபி என்ன செய்றாங்கன்னா, ஒரு பள்ளிக்கு போறாங்க. அந்த பள்ளியில 7 மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் என்ன செய்றாரு, தொழுதுகிட்டு இருக்கிறார். அவர் தொழுகையை பார்க்கறாங்க, அவருடைய கிராத் என்ன செய்றாங்க கேட்கறாங்க. கேட்டு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அவர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் சின்ன பசங்க குர்ஆன் நல்லா ஓத நம்ம என்ன செய்வோம், நீ தராவீஹ்லாம் தொலை வைக்கிறதுக்காக நம்ம யாரும் பல இடங்கள்ல நல்லா ஓதறவங்க சின்ன பசங்க தான் அவங்கள என்ன செய்வோம், நம்ம தொழுகைக்காக முற்படுத்துறோம். அதே போன்று இவர் என்ன செய்றாருன்னா, அந்த தொழுகையை பார்க்கிறாரு. அந்த பையன் தொழக்கூடிய அந்த சிஃபத்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ருக்குனையும் ஏற்படுத்தினாலோ அதே போல அவன் தொழுவான். இதை பார்த்தோன்னே இந்த தாபிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொழுது முடிச்சுட்டு அந்த பையன் கேட்கிறாங்க, நீ யாருன்னு கேட்கிறாங்க.
யாரு கேட்கிறாங்க, உன்னுடைய தந்தை யாரு கேட்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொன்னா, நான் வந்து அனாதை, எனக்கு யாரும் கிடையாது, பாப்பாவும் கிடையாது உமாவும் கிடையாது, பாப்பாவும் இல்லை உமாவும் இல்லை. எத்தனை வயசு? 7 வயசு. பாப்பாவும் இல்லை உமாவும் இல்லை. அப்போ இப்னு சீரீன் உடனே ஆசைப்படுறாங்க, சரி நான் உன்னை என்ன செய்யறேன், தத்து எடுத்துக்கிறேன். நீ அனாதைட்ட, நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன். அப்போ அந்த பையன் சொல்றாரு, நீங்க தத்து எடுத்துக்கோங்க, ஆனா எனக்கு சில ஷரத்துகள் இருக்கு, சில நிபந்தனைகள் இருக்குது, அதை நீங்க சரி செய்யணும். என்ன ஷரத்து, என்ன நிபந்தனை, எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன். நான் ஓனா சொல்றாரு. முதல் ஷரத்து என்ன தெரியுமா? எனக்கு நீங்க உணவு தெரிவிங்களா, எனக்கு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களா. அப்போ அவர் சொன்னாரு, உனக்கு என்னென்ன உணவு நீ ஆசைப்படுகிறாயோ எல்லா உணவும் கொடுக்குறேன். எனக்கு குடிப்பதற்கு நீங்க நீ தெரிவிங்களா, நான் என்ன செய்யறேன், தண்ணியில உனக்கு ஜூஸை நான் தரேன். 2வது ஷரத்து, உனக்கு குடிக்க தண்ணியில ஜூஸை தரேன். 3வது, எனக்கு ஆடை தெரிவிங்களா, நான் உனக்கு உயர்வான என்னென்ன மார்க்கெட்ல நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் இருக்குது எல்லாத்தையும் தரேன். அடுத்து கேட்கிறாரு, எனக்கு 4வது ஷரத்து, எனக்கு நோய் வந்தா அதற்கான தயாரிப்பு அதை சரி செய்ய நீங்க முயற்சி செய்வீங்களா. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு நோய் வந்தா நான் என்ன செய்யறேன், நிவாரணத்தை உனக்கு நான் வந்து மருந்து ரெடி பண்ணி தரேன். நிவாரணம் கொடுக்கறது யாருதான்? அல்லாஹ் தான். மருந்தை கொடுத்துருங்க, ஆனா நிவாரணம் தருவது அல்லாஹ் தான். நாளும் பாருங்க, நல்ல சேர்த்த சாப்பாடு கொடுக்கணும், நீர் கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். 5வது என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னா, 7 வயசு பையன் 5வது என்ன கேட்டாருன்னா, இன்னைக்கு நம்ம ஏன் அல்லாஹ்வை அறியாமல் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பலகீனம், மத்தபடி ஏன் நம்மளால சொல்ல முடியல, அல்லாஹ் பத்தி ஏன் நம்மளால சொல்ல முடியல, அல்லாஹ் நீங்க வணங்குங்க அப்படின்னு ஏன் சொல்ல முடியல சொன்னா, அல்லாஹ்வை பற்றி உள்ள இறைவனை பற்றி உள்ள அந்த கல்வியில்லாத காரணத்துல. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த 7 வயசு இந்த பையன் கடைசியில் சொன்ன ஷரத்து என்ன தெரியுமா, நான் மூத்தானா என்னை நீங்க உயிர்ப்பிப்பீங்களா, மூத்தாயிட்டா இனி நீங்க உயிர்ப்பிப்பீங்களா. அழ ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சிட்டு அவர் பேசாரி எந்திரிச்சு போயிட்டாரு. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த பையனுடைய நம்பிக்கையை பாருங்க, என்ன நம்பிக்கை. முதல்ல ஒரு 4 கேள்வி கேட்டார்ல, அந்த 4 கேள்விகளுக்கு பதில் எங்க இருக்குது, கடைசியில இருக்குது, கடைசி சரத்துல இருக்குது. என்ன பதில்? யாரு மூத்தானா உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குதோ அவன் எனக்கு சாப்பாடு கொடுப்பான், அவன் எனக்கு நீர் கொடுப்பான், அவன் எனக்கு நிவாரணம் கொடுப்பான், அவன் எனக்கு எல்லா விதமான ஆணையும் கொடுப்பான். நான் யாரை சார்ந்தே இருக்க போறேன்? அல்லாஹ்வை சார்ந்தே இருக்க போறேன். எனக்கு யாரு முக்கியம்? அல்லாஹ்வை சார்ந்தே நான் இருந்துக்கிறேன், இறைவனை சார்ந்து நான் இருக்கிறேன், அவன் என்னையும் பார்த்துக்கிடுவான். இல்லாமல் நம்பார்களே, இந்த நம்பிக்கை தான், இந்த அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை தான் அன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு முழுமையாக போகி எங்க தெரியுமா நின்றாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பை பார்த்தா கூட அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன சிறிய தவறு, எப்படிப்பட்ட சிறிய தவறு, அல்லாஹ்வுக்கு இணையக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை, இன்னைக்கு சிறுக்கு வந்து பெரிய சிறுக்கு சின்ன சிறுக்கு இருக்குது, அதை பார்த்தார்கள் சொன்னால் அவங்களால தாங்க முடியாது, உடனே அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு இடத்துக்கு வருவார்கள். ஒரு தாயத்தை இருக்கிறானா சொல்றாங்க, ருஃபை என்கின்ற ஒரு நபித்தோர்கள் சொல்றாங்க, ருஃபை உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நீ நீக்கி வாழணும்னு சொன்னா, இந்த உலகத்துல நீ அதிகமாக வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொன்னா, நான் ஒரு விஷயங்களை சொல்றேன், அது இந்த மக்கள்கிட்ட சொல்லுது. என்ன விஷயம் தெரியுமா? யாராவது தாயத்தை கட்டியிருந்தாங்க சொன்னா, தாயத்தை யாராவது கட்டியிருந்தாங்க சொன்னா அவங்களை விட்டு முஹம்மது நிரபராதியாக இருக்கிறான், முஹம்மதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, இந்த செய்தி நீ சொல்லிட்டேன்னு சொன்னா நீ இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழலாம். உஃபீரல்லாஹி எங்க அந்த செய்தியை யார்கிட்ட பார்த்தாலும் உடனே போய் என்ன செய்வாங்க, தாயத்தை போட்டிருந்தா உடனே போய் வெட்டி விட்டுருவாங்க. அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? இன்னை சார்ந்தவன் யாரை சார்ந்தவனா இருக்கணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்தவனா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீ தாயத்தை அணிஞ்சிருந்தான்னு சொன்னா அவனுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை. அவங்க பாக்குறாங்க இவனுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுத்தணும்னு சொன்னா இந்த தாயத்தை நாம் நிச்சயமாக வெற்றியாக வேண்டும். ஒரு பொறுப்புணர்வு வருகிறது. அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கத்தை, நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருக்கின்ற ஒரு இணக்கத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி தந்தாங்க. இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சிந்தனை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு நம்மள்ட்ட யாருக்குமே
இந்த தைரியம் வராது. என்ன தைரியம்? நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவறுல இருப்பாங்க, பெரிய தவறுகளை செய்து கொண்டிருப்பாங்க. நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரா போறாங்க, தன்னுடைய தந்தையிடம் போய் சொல்றாங்க. தன்னுடைய தந்தையிடம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இன்னி பரீயும் மிம்மா தஅபுதூன், இன்னி பரீயும் மிம்மா தஅபுதூன். பாப்பா பார்த்து சொல்றாங்க, இன்னி பரீயும் மிம்மா தஅபுதூன், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை விட்டு நான் விலகி இருக்கிறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கும் எனக்கு சம்மதம் கிடையாது. இப்படி யாராவது சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க? சரி, சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சில வேஷத்துல இருக்கிறாங்க. என்ன வேஷம் தெரியுமா? நடுநிலைவாதிகள். நடுநிலைவாதிகள் சொல்லி சில வேஷம். என்ன வேஷம்? எப்படி தெரியுமா? அந்த வேஷம் எப்படி தெரியுமா போடுவாங்க? நீங்க எல்லா இடங்களையும் பாருங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அவங்க பேர் என்னது? நடுநிலைவாதிகள். எப்படி தெரியுமா ஒற்றுமையா இருக்கணும்? எந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கணும்? அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடாது. சிறுக்கு வைக்கிறாங்களா, உருசு பண்றாங்களா, இதே மாதிரி பல்லக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும், பல்லக்கு தூக்கிட்டு போறாங்களா, தர்கால விமர்சனம் கொண்டாடுறாங்களா, அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நமக்கு அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்? பிரிவை ஏற்படுத்தணும். நம்மளாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்மளாம் ஒன்னா இருக்கணும். இவங்க பேர் இன்னைக்கு என்னது? நடுநிலைவாதிகள். இவங்க நடுநிலைவாதிகள். ஆனா குர்ஆன் இவர்கள் என்ன தெரியுமா சொல்லி காட்டுது? இவங்க பொறுப்பற்றவர்கள். குர்ஆன் இவர்களை சொல்லி காட்டுகிறது அல்லாஹ்வுடைய தண்டனை பெற்றக்கூடியவர்கள். இப்படி நம்ம நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி தெரியுமா? அவன் நீ என்ன சொன்னாலும் நீ ஷிர்க் இல்லைங்கிற, பித்அத் இல்லைங்கிற, மௌலித் ஓதக்கூடாதுன்னு சொல்ற, ஆனா அவன் கேட்டுட்டா இருக்கிறான். வருஷம் வருஷம் நீ மௌலித் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற, வருஷம் வருஷம் ஷிர்க் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிற, உன்னுடைய பொறுப்பின் காரணத்தினால நீ இதெல்லாம் தப்பு இதை செஞ்சு அவங்க நடந்துட்டு போன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற. அவங்க கேட்க செய்யறாங்க, வேற யாரும் பேசிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல. இவங்கதான் யார்? நடுநிலைவாதிகள். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவர்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லி காட்டுறான்? வஸல்ஹும் அல் கரியா. நபியே, அவங்கள்ட்ட ஒரு ஊர்வாசிகளை பற்றி கேளு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுங்கிற தடை இருக்கு. அந்த தடைய மீறி போனாங்க. தடைய சனிக்கிழமை மீறி போய் மீன் பிடிச்சாங்க. அப்போ ஒரு கூட்டத்தாருக்கு தடுக்கிறாங்க, நீங்க எல்லாம் மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுமா நடக்குது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஓ இது கால உம்மத்தை நிற்கும். அப்ப அவங்க கூட்டத்துல ஒரு கூட்டத்தை சொல்றாங்க, லிம தஐலூன கௌமன், ஏன் இந்த சமுதாயத்துல போய் உபதேசம் செய்றீங்க? யாரு? நடுநிலைவாதிகள். ஏன் இந்த சமுதாயத்துல போய் நீங்க உபதேசம் செய்றீங்க? இப்ப நம்ம செய்யறவன் ஷிர்க் கூடாது, பித்அத் கூடாது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அப்போ வந்து நிக்கிறாங்க, ஏன் இந்த சமுதாயத்துல நீங்க உபதேசம் செய்றீங்க? அல்லாஹ் முஹ்லிக்கும், அல்லாஹ் தான் அவங்களை அழிச்சிட போறாங்க, அல்லாஹ் தான் அவங்களை அழிக்க போறாங்க. பொறுப்பற்ற வார்த்தைகள், பொறுப்பற்ற பேச்சுக்கள். என் சமுதாயத்தின் மேல அக்கறை இல்லை. ஒருத்தர் தப்பு செய்யறான், ஒருத்தர் ஷிர்க்ல இருக்கிறான், ஒருத்தர் பித்அத்ல இருக்கிறான். நான் ஷிர்க் விட்டு விலகி இருக்கிறேன், நான் பித்அத் விட்டு விலகி இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்கள அதை விட்டு காட்டி வந்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போகுது. இதுல அங்க போனாதான் அவங்கள சார்ந்து இருந்தாதான் உலகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடக்கும் என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் முஹ்லிக்கும், அல்லாஹ் தான் அவங்களை அடிச்சுட்டு போறானே, நீயே இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, நீயே நோட்டீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற, நீயே இப்படி வார வாரம் ஜும்மால பேசிட்டு இருக்க, நீ அவங்களை விட்டு விடு என்பதாக சொல்லப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இப்படி சொல்லி காட்டுறான். இவங்க யார் தெரியுமா? எப்படிப்பட்ட தெரியுமா? வலம்மா நஸுமா ذுக்ருபிஹி, நாம் சொன்ன விஷயங்கள்லாம் இவங்க மறந்துட்டாங்க. அதனால நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம்? வஅഖத அல்லதீன ظلموا பிஅதாப், என்னுடைய வேதனையை கொண்டு இவர்களை நாம் தண்டித்தோம். யாரு தண்டிக்கப்படுவா? யாரு தண்டிக்கப்படுவா? நம்ம பாஷையில, அவங்க பாஷையில சொல்லக்கூடிய யார்? நடுநிலைவாதிகள். நிச்சயமாக இனி வைக்கக்கூடிய நபர்களுக்கு தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஷிர்க் இருக்கிறவங்களுக்கு, பித்அத் இருக்கிறவங்களுக்கு தண்டனை இருக்கிறது. அதுல இருந்து பாதுகாப்பது நம்மீது கடமையாக இருக்கிறது. அவங்களை விட்டு நம்ம பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில வேற ஏதாவது ஒரு எண்ணத்துல ஓடிக்கிட்டு இருந்தோம் சொன்னா, இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையே தண்டிப்பான். எப்படி எல்லாம் பார்த்தாங்க சஹாபாக்கள், எப்படி அவங்க தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் ரலியல்லாஹு மத்தியில் உள்ள ஒரு பேச்சுவார்த்தை.
அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு. யார் இவங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தை, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவருடைய மகன். பத்ர் போர் முடிஞ்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, தந்தையே, பத்ர் போர்ல நிறைய தடவை உங்களை கொலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கொலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா தந்தை என்கின்ற ஒரு பாசத்தினால உங்களை நான் கொலை செய்யல. வாபா என்கிற ஒரு பாசத்தினால உங்களை நான் கொலை செய்யல. இங்க அடுத்தது என்ன தெரியுமா சொன்னாங்க? அபூபக்கர் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா, போர்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது சொன்னா நான் உன்னை கொன்றுப்பேன். பத்ர் போர்ல உன்னை கொலை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா உன்னை நான் கொலை செய்திருப்பேன். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீ எதிர்த்து வந்தது, வாழ தூக்கிட்டு வந்தது யாருக்கு எதிராக? அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக வந்திருக்கிறேன். நான் அப்போ உன்னைய மகளெல்லாம் பார்க்க மாட்டேன். யாரை மட்டும் தான் பார்ப்பேன்? அல்லாஹ்வுடைய எதிரியாக மட்டும் தான் பார்ப்பேன். இந்த எண்ணமே இன்றைக்கு நம்ம இருக்கணும். இந்த எண்ணமே இல்லாத காரணத்தினாலதான் எப்பெல்லாம் அவங்க தவறு செய்யறாங்களோ, நம்மை சாதிக்கக்கூடியவர்கள் எப்பெல்லாம் தவறு செய்யறாங்களோ அந்த தவறை நாம் கண்டுக்கொள்ளாம போறோம். அந்த தவறை, அந்த குற்றத்தை நாம் கண்டுக்கொள்ளாம போறோம். நீங்க பார்க்க சுபஹானல்லாஹ், நீங்க நிறைய குடும்பத்துல வட்டி சர்வ சாதாரணமா இருக்கும். நீ சைன் போட்டு கொடுத்துருவாங்க, தம்பியா இந்த வட்டிக்கு எத்தனை கழுத்தினாலும் தாரேன், அண்ணனா வட்டி வைக்கும், எதனால வாங்கணுமா இந்த சைன் போடுறேன், நான் நினைச்சுறேன் உனக்கு சாட்சி கழுத்து போடுறேன். யாரா இருப்பாங்க? தூகிதவாதிகளா இருப்பாங்க. யாரா இருப்பாங்க? எல்லா விதமான தொழுகையும் பேணக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்காது? என்னை சார்ந்தவன், என் கூட இருக்கிறவன் ஒரு தவறு செய்யறான், ஒரு வட்டி வாங்கி நரகத்துக்கு போக போறான், அப்ப நான் என்ன செய்யணும்? அதை தடுக்கக்கூடியவனாக இருக்கணும், அந்த பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்படிங்கிற எண்ணம் இல்லாம என்ன தெரியுமா செஞ்சிருவாங்க? நேரா அவனுக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு சமுதாயத்தை நாம் அதிகமா பார்க்கிறோம். இது சஹாபாக்கிட்ட முழுமையாக எல்லாரையும் என்ன செஞ்சாங்க? தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களை எப்படி அவர்கள் வெறுத்தார்கள் சொன்னால், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு யாரு? சுஃபியான் ரலியல்லாஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹுடைய மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. சின்ன விஷயம், நேரா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பாயில உட்கார போறாங்க. யார் வந்து உட்கார்றா? வந்து உட்கார்றவங்க வெளியாட்கள் இல்ல. வந்து உட்கார போறது யாரு? தந்தை வந்து உட்கார போறாங்க. உடனே பாய் எடுக்கிறாங்க. பாயில உட்கார உனக்கு யாரு உனக்கு அனுமதி கொடுத்தாங்க? யாரை பார்த்து கேட்கிறாங்க? தந்தையை பார்த்து மகள் கேட்கிறாங்க. இந்த பாயில உட்கார உனக்கு யார் அனுமதி தந்தா? நீ யார் தெரியுமா? அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரி. இது யாருடைய பாய்? அல்லாஹ்வுடைய தூதர் அமரக்கூடிய பாயாக இருக்கிறது. நீ எப்படி இதுல உட்காரலாம்? உனக்கு யார் இதுல உட்கார்றதுக்கு அனுமதி தந்தா? இதுல உட்கார்றதுக்கு உனக்கு யார் அனுமதி தந்தா? இன்னமல்ல அல்லாஹ்வுடைய அறிவிக்கிறவர்களே, இந்த சிந்தனையில் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட இந்த பாவத்தை கண்டா, முஸ்லிம்களை கண்டா ஒரு பயம் ஏற்படக்கூடிய, ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறாங்க சொன்னா நிச்சயமாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எல்லா இடங்களிலும் இந்த வரலாற்று சொல்வார்கள், இந்த கதையை சொல்வார்கள். அழகான ஒரு வரலாறு, நாம் எப்படி வெறுக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு வரலாறு. ஒரு நாள் மாணவர்கள்ட்ட தாமதமாக வராங்க இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி. அப்படி தாமதமாக வரும்போது உஸ்தாத் அவங்க கேட்கிறாங்க, உஸ்தாத் ஏன் நீங்க லேட்டா வந்தீங்க? எப்போதுமே சீக்கிரமா வந்துறீங்களே, இன்னைக்கு ஏன் லேட்டாவது காரணம் சொன்னேன். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வர வழியில ஒரு நபர் அல்லாஹ்வுக்கு அறுத்து பலிட்டு கொண்டிருந்தார். நேர்ச்சி அறுத்து பலிட்டு இருந்தாரு. நான் அவரை போய் சொன்னேன், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் தாமதம் ஆகிட்டது. அந்த இதுதான் மாணவர்கள் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம அப்படி கடந்து போறாங்க. அடுத்த நாள் தாமதமா வராங்க, திருப்பி கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இன்னைக்கு லேட் ஆகுதுங்க, என்ன காரணம்? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நான் ஒரு நபரை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த நபர் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்துவிட்டார். தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்துவிட்டார். அந்த நபரை
நான் உபதேசம் பண்ணிட்டு அந்த பாவத்துடைய விஷயங்களை நான் எடுத்து சொல்லிட்டு வர தாமதமாகிட்டது. மாணவர்கள் மத்தியில குழந்தை எல்லாரும் சத்தம் போறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒருவர் தன்னுடைய தாயுடைய விபச்சாரம் செஞ்சான்னு சொல்லி அவங்க மத்தியில் நினைச்சுன்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு குரல்கள்லாம் உயருது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சமாதானப்படுத்தி சொல்றாங்க, நேத்து நான் ஒரு பாவத்தை சொன்னேன், அந்த பாவத்துல யாருமே இது போன்று வார்த்தைகளை நீங்க வெளிப்படுத்தவில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை யாருமே வெளிப்படுத்தல. இப்போ ஒரு பாவத்தை சொல்றேன், அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய ஆனந்தத்தை வெளிக்காட்டுறீங்க. ரெண்டுல எது தெரியுமா மிகப்பெரிய பாவம்? அல்லாஹ் கருத்து சொல்லிட்டாரு, அதுதான் மிகப்பெரிய பாவம். ரெண்டுல மிகப்பெரிய பாவம் இது. அல்லாஹ் கருத்து சொல்லிட்டாரு, அதுதான் மிகப்பெரிய பாவம். ஆனா அதற்காக எந்த ஒரு ஆனந்தத்தையும் நீங்க வெளிக்காட்டல என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு சமுதாயம் இன்றைக்கு பொறுப்பற்ற சமுதாயமாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். என்னை சார்ந்தவன் எப்படி போனாலும் சரி, அவன் மூலமாக எனக்கு சின்ன ஒரு லாபம் கிடைத்தா சொன்ன அந்த லாபத்தை நான் நடந்து கொண்டுதான் இருப்பேன் தவிர என் மூலமாக ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாம், ஏற்றிருக்கக்கூடிய கல்வி, ஏற்றிருக்கக்கூடிய அந்த நன்மையான விஷயங்கள் அவன்கிட்ட போய் அவன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது, அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடக்கூடாது என்கின்ற எண்ணமே இல்லாத அதிகமான முஸ்லிம்கள், பொறுப்பற்ற தன்மையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹ்விடங்களே அதை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது நமக்கு குறை வச்சிருக்கிறானா? நபித்தோர்கள் வாழ்க்கையில இவங்க எப்படி பேணி வாழ்ந்தார்கள்? எல்லாரையும் எதிர்த்திருந்தார்கள். எப்படிப்பட்ட குறையை தெரியுமா? எப்படிப்பட்ட குறையிலாக இவர்களை எதிர்த்தாங்க தெரியுமா? எதிர்த்தது யாரு? தன்னுடைய தந்தையும் தன்னுடைய மகனையும் எப்படி எதிர்த்தாங்க தெரியுமா? நம்ம ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். அஸ்மா ரலியல்லாஹுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அஸ்மா ரலியல்லாஹு எப்படி தன்னுடைய எதிர்ப்பை காட்டினாங்க அப்படின்னு சொல்லி. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கிற மன்னனுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள். இவங்க எந்த விதத்துல எதிர்ப்பு காட்டினாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஸ்மா ரலியல்லாஹுடைய நிலைமையை நான் சொல்றேன். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பி ஆக்கி வைக்கவில்லை. அஸ்மா ரலியல்லாஹு தன்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு பத்தி சொல்றாங்க. என்னுடைய ஜுபைர் எப்போதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி தான் அதிகமாக விருப்பமானதா இருக்குது. அதனால எங்களுக்கு உணவுகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொண்டு வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு உணவா தர்றதுக்கு அவங்களால முடியாது. அவங்களுக்கு விருப்பமானது கல்வி அவைதான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில நான் என்ன செய்வேன்? உணவுக்காக நீண்ட தூரம் பயணிப்பேன், விறகுகளை சேகரித்து அதை காய வச்சு பிறகு அதை பொடியாக்கி தண்ணியில ஊத்தி என் ஒட்டகத்துக்கு என்ன செய்வேன்? உணவாக கொடுப்பேன். அது குடிச்சிட்டு ஏதாவது பால் தரும் பார்ப்பேன், அது என்ன செய்யாது? பால் கொடுக்காது. நான் நீண்ட தூரம் பயணிச்சு வரவெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை பொடியாக்கி ஒட்டகத்துக்கு கொடுப்பேன். அது குடிச்சு ஏதாவது பால் தரும், தராது. இப்படியே நான் பசியோட இருக்கும் போதுதான் ஒரு நாள் எனக்கு கடுமையான பசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அந்த நிலையில வைக்கல. அவங்க சொல்றாங்க பாருங்க, எனக்கு கடுமையான பசி. அந்த பசியின் காரணம் நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு யூதனுடைய வீடு இருந்தது, யூத பெண்மணிய வீடு இருந்துச்சு. நான் மறைமுகமா போய் அந்த பெண்மணிட்ட ஏதாவது உங்க வீட்டுல நெருப்பு இருக்கான்னு கேட்கிறேன். நேரடியாக என்ன செய்ய அவங்களால உணவு கேட்க முடியல. இந்த பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு சொல்லி என்ன செய்ய முடியல. அஸ்மா ரலியல்லாஹு நேரடியா கேட்க முடியல. அவங்க மறைமுகமாக கேட்கிறாங்க, ஏதாவது நெருப்பு இருக்குதான்னு சொல்லி. அப்சராசமாக 3 விஷயங்களை தடை செய்யறாங்க. 3 விஷயங்களை நமக்கு எதிராக நாம் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு சொன்னாங்க. ஒண்ணு நெருப்பு, ஒண்ணு தண்ணீர், மற்றொன்று பழம், கீழே விழுந்த பழம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல இருந்து கீழே ஒரு பழம் விழுந்துச்சுன்னா அவர் எடுக்கிறாரு, சாப்பிடுறதுக்காண்டி எடுக்கிறாரு, கொண்டு போறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்காண்டி எடுக்கிறாரு சொன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து இது என்னுடைய பழம் என்பதாக நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை எடுக்கக்கூடாது. நெருப்பு சொந்தம் கொண்டாட, தண்ணீரை சொந்தம் கொண்டாடக்கூடாது, பழங்களை சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஏன் சொன்னா நெருப்பு வந்து அன்றைய காலகட்டத்துல மிக முக்கியமான ஒரு பொருள். அது இருந்தாதான் சமைக்க முடியும். நெருப்பு இருந்தாதான் சமைக்க முடியும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் மாதிரி சிலிண்டர் இருக்குல்ல, அதை போன்ற அன்றைக்கு நெருப்பு. இன்னைக்கு நம்ம பாருங்க, 2 சிலிண்டர் இருக்கும். ஒரு சிலிண்டர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு சிலிண்டர் ஃபுல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிட்டுனா
நம்மகிட்ட வந்து கேட்பாங்க சிலிண்டர் இருந்தான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிடுவோம், எனக்கு எரியுறது எப்ப அணையுது எனக்கே தெரியும், எப்ப காலியா தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க பசியா இருந்தா என்ன, சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன அடிப்படையில நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, இவர் போய் நிக்கிறாங்க, நெருப்பு போய் கேட்கிறாங்க, சுமாரிகள் நெருப்பு கேட்கிறாங்க, நெருப்பு தான் தாங்க. அந்த பெண்மணி விளங்காம நெருப்பை கொடுக்குறாங்க, வீட்டு ஒரு ஓரத்துல போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பசினால போய் கேட்கிறாங்க, ரெண்டாவது தடவை போய் நிக்கிறாங்க, நெருப்பு இருந்தா தாங்க சொல்லி. அந்த பெண்மணி விளங்காம நெருப்பை கொடுக்குறாங்க. மூன்றாவது தடவை பசி தாங்க முடியாம அந்த யூத பெண்மணி போய் நிக்கிறாங்க, நெருப்பு இருந்தா தாங்க சொல்லி. நெருப்பு இருந்தா தாங்க சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவது அந்த பெண்மணி கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழியுது. நம்மள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள அதிகமாக நம்மளுக்கு ஏற்படுத்தவில்லை. பசிக்காக நம்ம யார் முன்னாடியும் யார் வீட்டு முன்னாடி நிக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வந்து நம்ம அதிகமாக நம்மளை பாதுகாத்துட்டான். இவங்க போய் நிக்கிறாங்க, நின்ற பிறகு பசி தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ் இன்னாலிக்குமே பசி தாங்க முடியாது, இறைவா இன்னாலிக்குமே பசி தாங்க முடியாது. இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையை நம்ம வச்சிருக்கிறாங்க. கையேந்தி அல்லாஹ்ட்ட எனக்கு நீ உணவு தா, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தான் நம்ம கேட்டுக்கிறோமா? நூத்தான்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோமா? இந்த பெண்மணி கேட்கிறாங்க, இவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உணவு கொடுக்குறான்னு சொன்னா, அந்த யூதனுடைய அந்த பெண்மணியை கணவன் யூதன் வருகிறான், அவன் கேட்கிறான், நமக்கு தெரியும் நம்முடைய முதல் எதிரி யாருன்னா, முதல் எதிரி யூதர்கள் தான். நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுல யார் முதல்ல இருப்பான்? யூதர்கள் தான் இருப்பார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டன்னு பாருங்க. யூதன் வாரான், கேட்கிறான், யாராச்சும் நீ பார்க்க வந்தாங்கன்னு கேட்கிறான். இவங்க சொல்லி யாரும் வரல, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அரபு பேசக்கூடிய பெண்மணி மட்டும்தான் வந்தான்னு சொல்லி அந்த மனைவி சொல்ல, என்ன கேட்டா அவன் கணவன் கேட்கிறான், நெருப்பு கேட்டா. இப்ப கணவன் விளங்க வைக்கிறான், அவன் நெருப்பு கேட்டு வரல, உணவு கேட்டு வந்தா இந்த ரொட்டி துண்டியை கொடுன்னு சொல்லி கணவன் என்ன செய்யறான், ரொட்டியை கொடுத்து வர்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுடைய எண்ணத்தையே மாத்தணும். யூதருடைய எண்ணத்தையே மாத்தணும். ஏன், என்ன காரணம் சொல்லுங்க? நம்மை அழிக்கக்கூடியவர்கள், நம்மை அழிக்கணும் இருந்தவங்க, அதுவும் மதீனாவுடைய யூதர்கள் சொல்லவே வேண்டாம். மதீனாவுடைய யூதர்கள் சொல்லவே வேண்டாம். ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்கு எல்லா முயற்சியும் ஏற்பட்டவர்கள் தான் மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள். அவங்க வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட யூதருடைய எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு மாற்றான்னு சொன்னா ஏன் தெரியுமா? இஸ்மாயிலியர்கள் தான் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தாங்க. யாரு தப்பு செஞ்சாலும், யாரு தவறு செய்தாலும் அவங்களுடைய என்ன இல்லை தெரியுமா? எப்படிப்பட்ட என்ன இல்லை தெரியுமா? இவன் பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதிராக நினைக்கிறான். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட தவறா இருந்தாலும், அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரிதான், உடனே அதை தடுக்கக்கூடியதாக இருந்தாலும். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், என்ன தெரியுமா? இதை தடுத்தோம் சொன்னா இவன் இருக்கக்கூடிய வியாபாரம் நமக்கு போயிடும். இருக்கக்கூடிய வியாபாரம் போயிடும். நம்மள்ட்ட இவன் மூலமா ஒரு பணம் வருது, இவன் ஒரு தப்பு செய்யறான், ஷிர்க் வச்சிருக்கிறான். எப்ப இவன் நம்ம ஷிர்க் சொல்லிட்டோமோ அவன் என்ன செஞ்சிருவான்? நம்ம வாழ்வாதாரத்தை தடை பண்ணிடுவான். இதுவா உலகம் சார்ந்த விஷயமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் தப்பை தடுத்து நான் என்ன செய்யணும்? அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அஸ்மா ரலியல்லாஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு எதிராக தன்னுடைய பையன் நினைச்சா, தன்னுடைய மகன் நினைச்சா தயார் செய்யறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தயார் செய்யறாங்க. அப்துல்லா இது அஸ்மா ரலியல்லாஹு எப்படி தெரியுமா தயார் செய்யறாங்க? சுப்ஹானல்லாஹ், போருக்கு எதிராக எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கவச ஆடைகள் எல்லாம் போட்டு அமர்ந்து இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு கவச ஆடை அணிஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கடைசி காலத்துல அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருது. அஸ்மா ரலியல்லாஹு கடைசி காலத்துல கண்ணு தெரியல. அவங்க கவச ஆடைகள் அணிஞ்சிருக்கும் போது அஸ்மா ரலியல்லாஹு வந்து பாக்குறாங்க, பையன் அழுதுட்டு தெரிஞ்சவங்க கேட்கறாங்க, நீ ஏன் அழுவுற? நீ ஏன் அழுவுற? போர்ல கலந்து ஷஹீதாயிருவேன், மரணித்து விடுவேன் நினைச்சு அழுவுறியா? அப்பா அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தாயே அதுக்காக நான் அழுவல. ஏன் தெரியுமா அழுறேன்? நான் போர்ல கலந்து என்னுடைய உடல் எதிரிகள் கையில கிடைச்சதுன்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க? கை தெரியா கால் தெரியுமா மாத்தி அவங்க சிதைச்சிருவாங்களோ, அதை நினைச்சு நான் அழுகுறேன், அதை நினைச்சு நான் அழுகுறேன். அப்பா அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதுக்கு நினைச்சுனா நீ அழுவாத. ஒரு ஆடு மரணித்த பிறகு, ஒரு ஆடு
மூத்தான பிறகு அவனுடைய தலையை வெட்டினா என்ன, கையை வெட்டினா தோலை உரிச்சா என்ன, நீ அதை கண்டு பயப்படாதுன்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் எதிராக இவங்களை தயார் செய்யறாங்க. இவர் கைதியாக மாட்டிக்கொள்கிறார். எல்லா விதமான சித்திரையும் செய்யப்படுறது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹுக்கு. என்ன செய்யறார் சொன்ன ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு கொடியில பெரிய கம்புல அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹுடைய உடலை குத்தி ஒரு 3 நாள் வெயில வச்சுட்டான். 3 நாள் யாரெல்லாம் இனி எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய கிளம்பி இருந்தான்னு சொல்லி ஒரு இதுல குத்தி வச்சிருக்கான். வர்ற போறவங்களாம் பாக்குறாங்க. போய் அவனை எதிர்த்து பேச முடியல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப எதிர்த்து பேச முடியல. அஸ்மா ரலியல்லாஹு போறாங்க, வயதானவர்கள், கண்ணி தெரியாதவங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப எதிர்க்கிறாங்க. நீ செய்யறது தப்பு என்பதாக அந்த பெண்மணி எடுத்து சொல்றாங்க. சொல்லிட்டு தன்னுடைய மகனுடைய ஜனாசா எடுக்க வராங்க. சுப்ஹானல்லாஹ், இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் இது போன்ற நிலை நமக்கு கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான், கொடுக்கவும் கூடாது. நம்மளுடைய ஈமான் எல்லாம் அப்படிப்பட்டது இல்லை. என்ன தெரியுமா செய்யறாங்க? அவருடைய மகனுடைய ஜனாசாவை எடுப்பதற்காக கையை பிடிக்கிறாங்க. 3 நாள் அந்த பணியினை வெயில இருந்ததுனால கையை தூக்குறாங்க. கை தனியா வரும். யாருடைய கை? ஒரு தாய் அவருடைய மகனுடைய கையை எடுக்கிறாங்க. கை தனியா வரும். கால் எடுக்கிறாங்க, கால் தனியா வரும். இப்படி ஒரு கஷ்டத்திலையும் இந்த ஒரு கஷ்டத்திலையும் தன்னுடைய மகனை இந்த நிலையில் ஆக்கியவனையும் இவங்க என்ன செஞ்சாங்க? விட்டு வச்சாங்களா? எதிர்த்தாங்களா? எதிர்த்தார்கள். இதுதானே சமூக பொறுப்பானது. இவன் மன்னராக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான். இவனுக்கு எதிராக நாம் நடந்து கொண்டோம் சொன்னா நம்மையும் கொலை செய்வான், நம்முடைய குடும்பத்தை கொலை செய்வான், நமக்கு எல்லா வரக்கூடிய எல்லா நிலையும் அவன் தடுத்து விடுவான், நம்முடைய பொருளாதாரத்தை தடுத்து வைத்துருவான். இந்த ஒரு அச்சம் யாரும் இல்லை, அந்த பெண்மணிட்ட இல்லை. அஸ்மா ரலியல்லாஹு எந்த ஒரு பயம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க திரும்ப பார்க்கிறோம், சொந்தம் விட்டு போயிரும். நம்ம சொந்தத்திற்காக நம்முடைய நிலையை நம்ம என்ன செய்வோம்? நாம் இன்னைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக பல இடங்களை நம்ம எங்க தெரியுமா பார்க்கிறோம்? திருமண வீடுகள்ல பார்க்கிறோம். இன்னைக்கு தௌஹீத்வாதிகளே இல்ல, எல்லாரும் செஞ்சாங்க. பழைய தௌஹீத்வாதிகளே இல்ல. இன்னைக்கு திருமண வீடுகள்ல நம்ம உதாரணம் சொல்லலாம். என்ன திருமண வீடு ஒரு உதாரணம் சொல்லலாம்? எல்லா விதமான ஆடம்பரங்கள் நடக்கும். நீங்க பழைய நபர்கள் இருக்கிறாங்க, நீங்க கேட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நமக்கு தெரியும், சின்ன ஒரு விஷயம்னாலும் போக மாட்டாங்க. வரதட்சணை வாங்கிட்டா அறவே போக மாட்டாங்க. அதை தாண்டி பொண்ணு வீட்டு சாப்பாடா எத்தனை கேள்வி இருக்கும். ஒரு திருமணத்தை சுத்தி எத்தனை கேள்வி கேட்ப தெரியுமா? எத்தனை கேள்விகளை கேட்டு அந்த திருமணத்துக்கு போவோம். நீங்க அப்படியா இருக்குது? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். எல்லா விதமான ஆடம்பரம் நடக்கும். எல்லா விதமான ஆடம்பரம் சீரியல் போடுவாங்க. என்ன நடக்கும்? அதெல்லாம் நம்ம தடுக்கவே மாட்டோம். பேனர் வைப்பாங்க பல இடங்கள்ல. குறிப்பாக இந்த நம்ம சொல்றோம் இந்த டெல்டா மாவட்டம்னு சொல்லி, அங்க நீங்க பாத்தீங்க சொன்னா மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகும்போது கொட்டு அடிச்சுட்டு பைக்ல சாகசங்கள் பண்ணிக்கிட்டு எல்லா விதமான விஷயங்களையும் காரியம் செய்வாங்க. முஸ்லிம்கள் எடுத்தானே தொடர் தெரியிற அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டு, மாப்பிள்ளையை கூட்டிட்டு தொடர் தெரியிற அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அல்லது எந்த ஒரு எதிர்ப்பு தெரியாம அந்த திருமணத்துல கலந்துட்டுவாங்க. திருமணத்துல என்ன சொல்ல தெரியுமா? சொந்தக்காரங்க போயிட்டு சொந்தக்காரங்களா ஆச்சு. எப்படி நம்ம அந்த சொந்தத்தை விடுறது? எப்படி நாம் ஒரு காலத்துல இப்படிப்பட்ட தீமைகளுக்கு எதிராக எதிர்த்து வந்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அவசியம் இல்லை. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக அழைக்கிறாங்க. இவங்க கல்யாணத்துக்கு போறாங்க. போகும்போது என்ன தெரியுமா நடக்குது? வீட்டை பாக்குறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு வீடு ரொம்ப பழமையான வீடு. கல்யாணம் வருதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அடிப்படையாக சில விஷயம் செய்வோம் திருமணத்திற்காக. அதெல்லாம் தப்பு இல்லை. இன்னைக்கு அடிப்படையாக செய்யறோம். என்ன செய்வோம்? வீட்டுக்கு வெள்ளை அடிப்போம். திருமணம் வந்து வெள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அப்படியே வீட்டை பாக்குறாங்க. வீட்டுல அங்கங்க ஓட்டையா இருக்குது. அந்த ஓட்டைய அடைச்சிருக்கிறாங்க. சில துணியை வச்சு அடைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்கிரீன் போட்டிருக்கிறாங்க. புதிய ஸ்கிரீன் போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அடைச்சிருக்கிறாங்க.
அடுத்துட்டு ஸ்கிரீன் போட்டிருக்கிறாங்க. இது அபூ அய்யூப் அன்சாரில பாக்குறாங்க, வெளில இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்னு முரையல்லா அழைக்கிறாங்க. இப்னு முரையல்லாவை தி சஹாபாக்கள் இங்க வந்தாங்க சொன்னா, இப்ப இருந்தாங்க சொன்னா நம்ம என்ன முஸ்லீம் இல்லைன்னு இருப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நம்முடைய காரியங்களை பார்த்து அபூ அய்யூப் அன்சாரிகளை பார்த்து இப்னு முரையல்லா கூப்பிட்டு சொல்றாங்க, இது என்ன அப்படி கேட்கிறாங்க. இப்னு முரையல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க? கலபத்தின் நிசா, கலபத்தின் நிசா. அபூ அய்யூபே, நான் என்ன செய்யறது? வீட்டுல உள்ள பெண்கள் என்னை மிதித்து விட்டாங்க. கல்யாண பேச்சுக்கு வரும்போது நீ வெள்ளை அடிக்காத நான் சொன்னேன், அவங்க என்ன செஞ்சாங்க? வெள்ளை அடிச்சாங்க. கல்யாண பேச்சுக்கு வரும்போது இப்படி ஸ்கிரீன்ல மாத்த வேணாம்னு சொன்னேன், அவங்க மாத்தி தான் ஆகணும்னு சொன்னாங்க. கலபத்தி நிசா, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் என்னை மிதித்து விட்டார்கள். அபூ அய்யூப் அன்சாரிகள் சொன்னாங்க, வலா அதுகுலு பைத்தன் வலா அத்அமு தஆமன், உன் வீட்டுக்குள்ள நான் நுழைய மாட்டேன், உன் சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். உன் வீட்டுக்குள்ள நான் நுழைய மாட்டேன், உன் சாப்பாடை நான் சாப்பிடவும் மாட்டேன். என்ன செஞ்சதுக்காக? எதை செய்திருக்காங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து மாறிவிட்டோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் எல்லாம் இப்படி இருந்தவர்கள் தான். எப்படி இருந்தவர்கள்? நல்லா பார்த்து என்னுடைய வாழ்க்கையில இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டும், தௌஹீத் நிலைத்திருக்கும் சொல்லி இதை போன்றுதான் பார்த்து தான் இன்னைக்கு நாம் வளர்ந்தவர்கள். இன்னைக்கு அப்படியே மாறி என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செய்யறது? வீட்டுல உள்ள பெண்கள் நம்முடைய பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்கதான் நினைச்சிருக்கிறாங்க, அவங்கதான் இதை சொல்றாங்க சொல்லி நாம் காரணங்களை சொல்லி அந்த பொறுப்பை நாம் மறந்து, அவள் நல்வழிப்படுத்த இருக்கின்ற பொறுப்பை மறந்து நாம் அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு போயிட்டோம். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? வலா அதுகுலு பைத்தன் வலா அத்அமு தஆமன், உன் வீட்டுக்குள்ளே வர மாட்டோம், உன் சாப்பாட சாப்பிட மாட்டோம். இப்படி எதிர்ப்பு காட்டிருக்கிறோமா? நம்மள எதிர்ப்பு காட்டிருக்கிறோமா? இதுதானே சமூக பொறுப்பு, இதுதானே சமூக பொறுப்பு. ஏன் இந்த எதிர்ப்பு? என்ன காரணம்? இந்த எதிர்ப்பு எதை சுட்டி காட்டுது? நீ இஸ்லாத்துக்கு எதிராக நடந்துக்கிற, நீ இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கிற, உன்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் இல்ல, அதனால நான் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறேன் என்பதாக சஹாபாக்கள் அந்த இடத்துல செஞ்சு காட்டினார்கள். இப்னு முரையல்லாஹ் இதே நபி தோழர் தன்னுடைய மகன்கிட்ட எப்படி நடந்து கொண்டார்னு சொன்னால், நபிஸல்லாஹு சொல்றாங்க, லா தம்னு நிசாஅக்கும் இலல் மசாஜித், உங்கள ஏதாவது பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகணும்னு கேட்டாங்க சொன்னா அதை நீங்க தடுக்காதீங்க, பள்ளிவாசலுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க. ஆனா அவன் சிறந்தது என்னது? வீடுதான் அவன் சிறந்தது, வீட்டுல இருப்பதான் சிறந்தது. இந்த ஹதீஸ் சொல்றாங்க. பிற்காலத்துல இப்னு முரையல்லாஹ்வுடைய மகன் என்ன செய்யறாங்க சொன்னா, தன்னுடைய வீட்டு பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுப்பாம தடுத்து வச்சிருந்தாங்க. நீங்க பள்ளிவாசலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி வீட்டிலேயே வச்சிருந்தாங்க. இந்த செய்தி யாருக்கு வருது? இப்னு முரையல்லாஹ்வுக்கு வருது. நேரா போறாங்க பையன்கிட்ட போய் சொல்றாங்க, இப்படிலாம் நீ செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் இதை தடை செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி கேட்டா என்ன செய்யணும்? பள்ளிக்கு நீ விட்டுதான் ஆகணும்னு சொல்லி வாப்பாங்கிற முறையில் எடுத்து சொல்றாங்க. பையன் கேட்கல, முடிவு பண்ணிருக்காங்க. எப்ப நீ இந்த ஹதீஸை செயல்படுத்துறியோ அப்பதான் நான் உன்கிட்ட பேசுறேன், அது வரைக்கும் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். எப்ப இந்த ஹதீஸை நீ செயல்படுத்துவாயோ அப்பதான் என்ன செய்வேன்? ஒரு இடத்துல பேசுவேன். நம்முடைய இந்த காலத்தில் நாம் சமூக பொறுப்பாக எல்லா நபர்களும் தவறு செய்யும் போது அந்த தவறை நாம் அவரிடத்திலிருந்து திருத்தி அவர்களை நம்மோடு சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டும். அதை சஹாபாக்கள் எல்லா நிலையிலும் செய்தார்கள், எல்லா சூழ்நிலையும் செய்தார்கள். யாரென்றும் பார்க்காமல் எந்த நபராக இருந்தாலும் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது இப்னு முரையல்லாஹ் தன்னுடைய மகனிடத்தில் நடந்து கொண்ட விதம் எப்படி இருந்தது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக ஒரு செயலில் ஈடுபடும் போது, நான் என்னுடைய பெண்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இப்னு முரையல்லாஹ்வுடைய மகன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்போ இப்னு முரையல்லாஹ் முடிவு பண்ணாங்க, எப்ப நீ இந்த ஹதீஸை செயல்படுத்துறியோ, எப்போ உன்னுடைய பெண்களை நீ பள்ளிவாசலுக்கு அனுப்புறியோ அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன், அது வரைக்கும் நான் உன்னிடத்திலே பேச மாட்டேன் என்கின்ற ஒரு முடிவை இப்னு முரையல்லாஹ் எடுக்கிறாங்க. அந்த முடிவுல இதுவரைக்கும் உறுதியாக நான் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரண பார்க்கிறோம், நீங்க எல்லாத்தையும் அந்த ரோஷம் என்று வரும்போது யாரா இருந்தாலும் சரிதான், பாப்பா இருந்தாலும் சரிதான், மகனா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான்,
இன்னைக்கும் பல வருடங்களாக சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் பேசாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். கூட பிறந்த சகோதரிடம் பேசாத ஒரு நிலை இன்னைக்கு நம்ம நிச்சயம் பார்க்கணும். 30 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும், அவங்க மத்தியில் இன்னும் சண்டையோடு இருக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள் இருக்கும். இந்த இடத்துல தன்னுடைய மகனும் என்ன முடிவு பண்ணாங்க சொன்னா, அந்த ஹதீஸை செயல்படல மூத்தார் வரைக்கும் இப்னு முறையில்லார்கள் சக்கராத்துல இருக்கிறாங்க. சக்கராத்து வரைக்கும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? மகன் பார்க்க வராங்க, தன்னுடைய தந்தையும் பார்க்க வராங்க. அப்ப இப்னு முறையில்லா சொன்னாங்க, அந்த ஹதீஸை அவன் செயல்படுத்தி விட்டான், ஹதீஸை அவன் செயல்படுத்திட்டானா, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பள்ளிவாசலுக்கு அவனை விட்டுட்டானா. எப்ப விட்டான்னு அந்த செய்தி தெரிஞ்சாலும் அவன் என்ன வந்து பேசணும், அவன்கிட்ட பேசுவேன் போய் சொல்றாங்க, பாப்பா அவங்கள பார்க்க விருப்பப்படல, எங்க மரண தருவாயில் சக்கராத்துல பாப்பா அவங்கள பார்க்க விருப்பப்படல. ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸை நீங்க செயல்படுத்துங்க. பாப்பா இந்த அளவுக்கு உறுதியா இருந்தவன அவருடைய மகன் அந்த ஹதீஸை செயல்படுத்துகிறார். தெரிந்த பிறகுதான் தன்னுடைய மகனிடத்துல சக்கராத்துல செஞ்சாங்க பேசக்கூடிய நபித்துவம் நம்ம என்ன காட்டுது, அடிப்படையாக இது எதை சொல்லி காட்டுது. ஏன், என்ன காரணம்? அவன் செயல்படுத்தாது என்ன, நான் அவன் பேசிட்டு போறது நான் அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி முறையில் நினைக்கவில்லை. அவன் பேசினா என்ன, பேசாடி அவன் செயல்படுத்தாது என்ன, என் பையன் வழக்கமா நான் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி முறைகள் இருக்குல்ல. எதை நினைச்சாங்கன்னா அவன் இழிவுபடுத்துவது, அவன் செயல்படுத்தாதவர்கள் எது தெரியுமா? என் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்மொழியை நாம் அவமதிக்கிறான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கான். எப்ப அவன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கானோ அப்ப நான் என்ன செய்வேன்? அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். என் தூதருக்கு எப்ப முக்கியத்துவம் இல்லையோ, எப்ப இறைமார்க்கத்துக்கு முக்கியத்துவம் இல்லையோ, எப்பதனுடைய இறைவனுக்கு முக்கியத்துவம் இல்லையோ, நான் எதுக்கு அவனை மதிக்கணும், நான் எதுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவனும் வரையில்லார்கள் மரணம் வரைக்கும் தன்னுடைய மூத்தான வரைக்கும் அவருடைய மகன்கிட்ட பேசுறேன்னு சொன்னார். இல்லாம அல்லாஹ்வினுடைய இன்றைக்கு நாம் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சூழலை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், சுத்தி இருக்கக்கூடிய நபர்கிட்ட நாம் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், தவறுகள் பாவங்கள் அதிகமாக ஷிர்க்கும் பித்அத்தும் அதிகமாக அதை தடுக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை பார்த்து வேடிக்கை பார்த்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களாக இருக்கிறோம் சொன்னா இரண்டாவது நபராகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நபராகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நாம் நம்முடைய நிலையை எப்படி மாற்ற வேண்டும் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அவர்கள் 3 நபர்கள் எப்படி சொன்னார்? லா யதுல் ஜன்னத ஸலாஸ், 3 நபர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். 3 நபர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு நோயினை யாரால் காரணம் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். பெற்றோருக்கு நோயினை செய்வான், சொர்க்கம் நுழைய மாட்டான். இரண்டாவது சொல்றாங்க, அல் மன்னான், தான் செய்த நன்மைகளை சொல்லி காட்டுவார். என்னென்ன நன்மைகள் செய்தோமோ அந்த நன்மைகள் எல்லாம் சொல்லி காட்டுறார். அவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கம் நுழைய மாட்டான். பெற்றோருக்கு நோயினை தருவான். இரண்டாவது நபர் மன்னான், நன்மையை சொல்லி காட்டுவான். மூணாவது சொன்னாங்க அத்தையூஸ். தையூஸ்னா யார் தெரியுமா? சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தையூஸ்னா யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே பாவமான செயல்களை அங்கீகரிப்பவர், தீமையான செயல்களை அங்கீகரிப்பவர். நீ குடும்பத்துல ஒரு தப்பு நடக்குன்னா அந்த தவறு என்ன செய்வான்? அங்கீகரிக்கக்கூடியவர். இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். எப்படிப்பட்ட ஹதீஸ் பாருங்க. சொல்றாங்க, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். இந்த ஹதீஸை இக்ரிமா ரலியல்லாஹுடைய மனைவி எப்படி தெரியுமா செயல்படுத்தினாங்க? ஃபத்ஹு மக்கா வெற்றி அடைந்து விட்டார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இக்ரிமா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளுடைய பட்டியலை கொடுக்குறாங்க. அந்த பட்டியல்ல இக்ரிமா ரலியல்லாஹுடைய பேர் இருக்குது. அவங்கள கொலை செய்யணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணிருந்தாங்க. அவங்க மரண தண்டனை கொடுக்கணும். அப்ப இவங்க மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க, அல்லாஹ்வுடைய எனக்கு வாய்ப்பு தாங்க, நான் என்னுடைய கணவனை நினைச்சேன், நான் பேசுகிறேன், அவர்கள் நினைச்ச இஸ்லாத்துக்கு நான் கொண்டு வர எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தாங்க கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவங்க மனைவியை தேடி போறாங்க. இவங்க மனைவி
இக்ரிமார்களை தேடி போறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல இக்ரிமார்களை பார்த்து கூட்டு வராங்க. இக்ரிமார்களை பார்த்து அவங்கள்ட்ட இஸ்லாத்துக்கு போய் கூட்டு வராங்க. இன்னும் அவங்க முஸ்லீம் ஆகல. இரவுல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இரவில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தங்குறாங்க. இக்ரிமார்கள் என்னுடைய மனைவிட்ட இல்லறத்தில் ஈடுபட ஆசைப்படுறாங்க. அப்ப மனைவி சொல்றாங்க, இன்னும் நீங்க என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் நீங்க யாராக முஸ்லீமாக, எனக்கு இந்த செயல் இப்போது பிடிக்கல, நீங்க எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களோ, எப்போ நீங்க முஸ்லீம் ஆகோ, அப்பதான் நான் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன், மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே ஈமானுடைய சுவையையும் ஈமானுடைய இன்பத்தையும் இஸ்லாத்தையும் அந்த நபித்தோர்கள் அறிந்த காரணத்தினாலதான் எந்த பாவங்களையும் அவங்க செய்யல, எந்த தவறுகளையும் எந்த குற்றத்தையும் அங்கீகரிக்கவில்லை. ஏதாவது அவங்க செய்ய வந்தாங்க மாற்றமாக அதை பாவமாகத்தான் பார்த்தாங்களே தவிர வேறு ஏதோ ஒரு விஷயமாக அவர் பார்க்கவில்லை. சர்வசாதாரணமாக நம்ம இதை செஞ்சுட்டு போக அந்த எண்ணம் யாருக்கு சொன்னா நபித்தோர்களிடம் இல்லை, நபித்தோர்களிடம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, நீ இத்தனை பேர் நம்ம இருக்கிறோமே, அல்லது இந்த ஊரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மாஷா அல்லாஹ் சொல்லி இறையிலங்கள் அவன்கிட்ட இருந்தாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு மக்களுடைய எண்ணிக்கை குறைவுதான். என்ன காரணம்? பாப்பா ஒரு பக்கம் தூங்குவாங்க, உமா ஒரு பக்கம் தூங்குவாங்க, அங்க இன்னொரு இடத்துல மகன்மார்கள் தூங்குவாங்க, ஒரு இடத்துல கணவர் தூங்குவாரு. இப்படி நம்முடைய தூக்கத்தை இரவு நேரம் முழுவதும் இறைவனை மறந்து நாம் கழிக்கக்கூடியவர்களா இருக்கும். இப்ப நான் என்ன நினைக்கணும், என்னுடைய எண்ணத்தை விட்டு இருக்கணும், இவங்கள நேர்வழி பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை அடிப்படையில எல்லாரும் நல்வழியில கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல இவங்களுக்கு தொழுகையை நான் சொல்லி தரணும் அப்படிங்கிற சிந்தனையை வாழக்கூடியவர்கள் குறைவு, தொழுகையை பற்றி சொல்லக்கூடியவர்கள் குறைவு. பஜித்தலுடைய எண்ணோட்டம் இல்லாமல் அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் வாழக்கூடியவர்கள் அதிகம். இன்னைக்கு ஆரம்ப தலைமுறை எதை பத்தி பேசினாங்க, பரக்கத்து சொன்னாங்க, பரக்கத்து சொன்னாங்க. எப்ப அந்த பரக்கத்து கிடைக்கும்? பரக்கத்துனா என்ன? பேசினாங்க காலையில, இப்ப பேசினாங்க, முன்னாடி இமாம் பேசினாங்க, என்ன பேசினாங்க? பரக்கத்து தேர்வாங்க, அல்லாஹ் விட்டு வேற நம்மள்ட்ட. பரக்கத்துனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பரக்கத்து என்றால் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யுமா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், பரக்கத் செய்வான் என்னது தெரியுமா? பரக்கத்னா என்ன? பரக்கத் என்று சொன்னால் நம்மள்கிட்ட குறைவான செல்வத்தை கொடுத்து அதனுடைய மதிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலையை அதிகமா செய்யணும். இப்ப இந்த ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ் பரக்கத் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ரூபாய் என்ன செய்யும்? எப்படிப்பட்ட வேலை செய்யும்? 1 லட்சம் ரூபாய் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை என்ன செஞ்சிடும்? 10 ரூபாய் செய்யும். அதான் என்னது? பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு இருக்குது, ஆடுல வந்து என்ன செய்றாங்க? பரக்கத் செய்யணும்னு சொல்லி துஆ செய்றாங்க. ஆடுல பரக்கத் செய்யணும் துஆ செய்றாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா பிராணிகளை விட குறைவாக குட்டி விடக்கூடிய பிராணி தான் ஆடுதான். 2 குட்டி தான் அதிகபட்சம். சாப்பிடுறது அதிகமா நம்ம என்ன செய்வோம்? ஆடுதான் சாப்பிடுறோம். உடனடி உற்பத்தியில குறைவானது. தான் பெற்றெடுக்கிறதுல, குட்டியை பெற்றெடுக்கிறதுல ஆடு என்னது? ரொம்ப ரொம்ப கம்மியான குட்டிய அது என்ன செய்யுது? பெற்றெடுக்கிறது. சாப்பிடுறது அதிகமா ஆடு. அப்படியே எதிர்மறையில இருக்கு பாருங்க. நிறைய குட்டி விட்டு சாப்பிடுறதுனா ஒரு விஷயம், குட்டி விடுறது எத்தனை தான்? 2 தான். ஆனா சாப்பிடுறது என்னது? அதிகமானவர்கள் சாப்பிடுறது ஆடுதான் சாப்பிடுறாங்க. அதை எப்படி சாப்பிடுறாங்க? மாஷாஅல்லாஹ் முழுமையாக அந்த ஆட்டை சாப்பிடுறாங்க. இப்ப ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுல என்ன செஞ்சாங்கன்னா பரக்கத் சொன்னாங்க. அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் பரக்கத் செய்ய வேண்டும் சொல்லி ரசூலுல்லாஹி காலத்துல விருந்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போகும்போது சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு போது சாப்பிட சொன்னாங்க, ஒரு ஆட்டுடைய சப்பை எடுத்துட்டு வாங்க சொல்லி. ஆட்டுடைய நமக்கு தெரியும் சோதிக்காரர்கள் எப்படி சாப்பிடுறாங்க, அரபியர்கள்லாம் முழுமையாக தான் ஒரு ஆட்டை அப்படி சமைப்பாங்க. சப்பை எடுத்து வர சொன்னாங்க.
முதல் சப்பை வைக்கப்படுது, சாப்பிட்டு இருக்காங்க. திருப்பி அடுத்த ஒரு சப்பையை கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வைக்கப்படுது. மூணாவது கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வரப்படுது. நாலாவது கொண்டு வர சொன்னாங்க, நாலு காலை சாப்பிட்டாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கொண்டு வர சொல்றாங்க, திருப்பியும் கொண்டு வாங்க சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, 4 தானே இருக்குது, ஒரு ஆட்டுக்கு 4 காலம் தானே இருக்குது. தெளிவுபடுத்துறாங்க, தெளிவுபடுத்த பரக்கத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க. பரக்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்ற வரைக்கும் நீ போய் எடுத்து வந்து சொன்னா, நான் சொல்ற வரைக்கும் நீ போய் எடுத்து வந்து சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் சொல்ற வரைக்கும் நீ போய் அந்த ஆட்டுடைய செப்பை எடுத்து நான் சொன்னா என்ன செய்வான், அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ எப்ப நாளும் முடிவு பண்ணிட்டியோ அல்லாஹ் என்ன செஞ்சான், நிப்பாட்டிட்டான். அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். இப்ப பரக்கத்துங்கிறது முக்கியமான ஒன்று, பரக்கத்துங்கிறது முக்கியமானது. எப்ப அந்த பரக்கத்தை தருவான்? எல்லாரும் ஆசைப்படுறாங்க பரக்கத்தை வேணும்னு சொல்லி. எப்ப அந்த பரக்கத்தை தருவான்? ஃபஜ்ர்ல தான் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவே செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரார்த்தனை இருக்குது, அல்லாஹ்ட்ட கையேந்தி செஞ்ச பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? உடனடியாக அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பிரார்த்தனை தெரியுமா? இந்த சமுதாயம் ஃபஜ்ருக்கு அப்புறம் என்னென்ன காரியத்தில் ஈடுபடுகிறாரோ அதுல நீ பரக்கத் செய்வதாக துஆ செஞ்சிருக்கிறார். சமுதாயம் ஃபஜ்ருக்கு அப்புறம் என்ன காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அந்த காரியத்துல நீ பரக்கத் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம என்ன காரியத்தில் ஈடுபடுறோம்? ஃபஜ்ருக்கு அப்புறம் ஃபஜ்ரே இல்ல, ஃபஜ்ர் தொழுகை இல்ல. ஃபஜ்ருக்கு அப்புறம் என்ன செய்வாங்க எல்லாரும்? ஃபஜ்ருக்கு அப்புறம் செய்யக்கூடிய காரியம் என்ன? அதிக நபர்கள் தொழக்கூடிய நபர்களா குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுறது. இப்ப என்ன காரியம் செய்யறோமோ அந்த காரியத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் செய்ய சொல்லியிருக்காங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யோசிச்சு பாருங்க, இன்னும் நம்மள நிறைய பேருக்கு என்ன தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது. நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இமாம் திர்மிதி ரஹிமத்துல்லாஹுடைய வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. உஸ்தாத அவங்க அம்மா போய் இமாம் திர்மிதி ரஹிமத்துல்லாஹ் படிக்க விடுறாங்க. நீங்க குர்ஆன் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். 6 வயசுல குர்ஆன் கொடுக்க விடுறாங்க. உஸ்தாத் என்ன செய்றாங்க, முதல் பாட ஆரம்பிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க உஸ்தாத். இமாம் திர்மிதி ரஹிமத்துல்லாஹ் 6 வயசுல அவங்க என்ன செய்றாங்க சொன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா ஓதி முடிச்சிருந்தாங்க. முழுமையாக ஓதி முடிக்கிறார். உஸ்தாதுக்கு ஆச்சரியம், உனக்கு ஓத தெரியாதுன்னா உங்க ஒட்டு போறாங்க, நீ என்ன முழுமையா ஓதிக்க போற, எப்படி இதை படிச்சுக்கிட்ட? அப்ப அவங்க சொல்றாங்க, எல்லாமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எப்படி வளர்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏன் தீமையை கண்டால் நம்ம கோபமோ அல்லது இது போன்ற நன்மையான விஷயம் ஆர்வம் இல்லாத காரணம் தெரியுமா? இவங்க சொல்றாங்க, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எங்க உம்மா என்ன செய்வாங்கன்னா எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது, தலை சீவும் போது, குளிப்பாடும் போது குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு ஊட்டும் போது, தலை சீவும் போது, ட்ரெஸ் மாற்றும் போது, குளிப்பாட்டும் போது குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு நான் செஞ்சேன், மரணம் செய்து. அதை கேட்டு நான் இந்த சூறாக்களை எல்லாம் மரணம் செஞ்சேன். எனக்கு எது அழைப்பு தெரியாது, எது பால் தெரியாது, எது தான் தெரியாது. அதை படிக்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதை படிக்கிறதுக்காகத்தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஃபஜ்ருக்கு அப்புறம் மக்தப் மஸ்ஸா பல இடங்கள்ல கிடையாது. ஃபஜ்ருக்கு அப்புறம் மக்தப் மஸ்ஸா சொல்லி கொடுக்குறாங்கல்ல, பல இடங்கள்ல கிடையாது. அசருக்கு அப்புறம் தான் நிறைய இடங்கள்ல, அசருக்கு அப்புறம் தான் மக்தப் மஸ்ஸா இருக்கு. காரணம், பையன் எப்படி எந்திப்பான், காலை எப்படி ரசூல் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த நேரம் தான் பரக்கத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அசருக்கு அப்புறம் தான் நிறைய இடங்கள். சில பேர் மாறி இருக்கு, சில பேர் விரும்புறது ஸ்கூல் படிப்போட இருக்கணும், டியூஷனோட சொல்லி தரணும். இப்போ ஃபஜ்ருங்கிற ஒரு பகுதியை, காலையில அந்த பரக்கத்துக்குரிய பகுதியை இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட கிடையாது. இன்னைக்கு அஸ்மா ரலியல்லாஹு சொன்னேன், இப்னு மரியல்லாஹுடைய வீட்டுக்கு ஒரு சில நபர்கள் காலை நேரத்துல வராங்க. இப்னு மரியல்லாஹ் பார்க்க வராங்க. இப்னு மரியல்லாஹ் வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க, காலையில வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு அங்க முன்னாடி எல்லாம் சொன்னாங்க, இப்பதான்
ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சிட்டு நான் எப்படி உள்ள வரேன் கேட்கிறேன். யாசிங்க ஏன் நீங்க உள்ள வந்தா என்ன? உங்க வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. இவனு மறைவாக புன்னையோட நினைச்சாங்க. அந்த புன்னையோட கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க நீங்க அப்படின்னு சொல்லி உள்ள போனோன்னே உட்கார்ந்த உடனே வீட்டில் உள்ள நபருடைய பெண்களுடைய குர்ஆன் சப்தத்தை வந்த விருந்தாளிகள் கேட்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுது நம்ம விருந்தாளியை கூட்டு போக முடியுமா? நம்ம வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா? இன்னைக்கு நிறைய வீடுகள்ல கூட்டு போக முடியாது. குர்ஆன் சப்தத்தை கேட்க முடியுமா? நிறைய வீடுகள்ல கேட்க முடியாது. இப்ப என்ன காரணம்? பரக்கத்து அப்படிங்கிற ஒன்று அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் தேட வேண்டும் என்று விளங்கி இருக்கிறோம். ஆனா பரக்கத்துனா என்ன, அதை எப்படி நான் பெற வேண்டும் என்கிற வழிமுறை நமக்கு தெரியும். நாம் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தோம். அப்ப நம்ம அந்த பரக்கத்தை எங்க அல்லாஹ் தாரண்டா? ஃபஜ்ருடைய வக்துல தாரண்டா. ஆனா நம்முடைய ஃபஜ்ருடைய வக்து, அந்த ஃபஜ்ருடைய வக்து முழுமையாக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இல்லாமல் அல்லாஹ்விடமே இது முற்றிலுமாக நபி தோழர்கிட்ட எப்படி தெரியுமா இருந்தது? சுப்ஹானல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வராங்க. முஸ்லிம்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. என்ன தெரியுமா கேக்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஷஹாதத்தை விரும்புறேன். நான் எதை தெரியுமா விரும்புறேன்? நான் ஷஹீதாக விரும்புறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் வீட்லயே நீ ஷஹீதாக, இந்த வீட்லயே நீ ஷஹீதாக. யாரு கேட்டது? யாரும் ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, நான் ஷஹாதத்தை விரும்புறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீட்டுல நீ இருக்கும் போதே நீ ஷஹீதாயிரு, நீ மூத்தாயிரு. ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கும். ஒரு ஆணாக இருந்தால் கூட அதுக்கு சாத்தியம் இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வீட்டுல இருக்கும் போது எப்படி அவங்க ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கும்? இதை நம்பி அந்த சஹாபி பெண்மணி பேரு தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் வீட்டுல இருக்கும் போது ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சஹாபி பேரு தான், அந்த பெண்மணி பேரு தான். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிகிறது. உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு ஃபஜ்ர் தொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த பெண்மணி என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஃபஜ்ர் முடிச்சு சொல்றாங்க, அந்த பெண்மணியுடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வீட்டுக்கு போறாங்க. அந்த உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்துல வீட்டுல போய் பார்க்கறாங்க. அந்த பெண்மணி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில அந்த சஹாபி பெண்மணி மரணித்து கிடக்கிறாங்க, ஷஹீதாகி கிடக்கிறாங்க. உமர் கத்தாபுகளை விசாரிக்கிறாங்க, எப்படி அவங்க மரணித்தார்கள் விசாரிக்கிறாங்க. என்ன செய்தின்னு சொன்னா, இவங்க 2 அடிமைகள் இருந்தாங்க. இந்த பெண்மணிகிட்ட, இந்த சஹாபி பெண்மணிகிட்ட 2 அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகள்கிட்ட இவங்க என்ன உரிமை எழுதி வச்சிருந்தாங்கன்னா, எப்ப நான் மூத்தாகிறானோ அப்ப நான் ரசூலுல்லாஹி காலத்துல எழுதுனது, எப்ப நான் மூத்தாகிறானோ அப்போ இவங்க அடிமையிலிருந்து விடுதலை ஆகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதை எழுதி வச்சிருந்தாங்க. மரண சாசனம் எழுதி வச்சிருந்தாங்க. இந்த 2 அடிமைகளும் அவங்களுடைய மூத்த எதிர்பார்த்து இருந்தாங்க. 2 பேரும் காஃபிர். 2 அடிமைகள் யாரும் காஃபிரா இருந்தாங்க, எதிர்பார்த்து இருந்தாங்க. மூத்தாரமா தெரியும்னு சொல்லி இவங்களை கொலை செஞ்சிருந்தாங்க. இது எப்படி உமர் கத்தாப் தெரிஞ்சு? ஃபஜ்ர் தொழுது கேட்கறாங்க, அந்த பெண்மணி நிலைமை நீங்க பாத்துவாங்க சொல்றாங்க. போய் பாருங்க, அது நினைச்சாங்க இவங்க ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி உமர் கத்தாப் தெரிஞ்சு சொன்னா? உமர் சொன்னாங்க, நான் வீட்டை கடந்து வரும் போதெல்லாம், ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும் போதெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்பேன். இன்னைக்கு என்ன இல்ல, சத்தத்தை கேட்கிறேன். இப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, போய் அதனால பார்க்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உமர் கத்தாப் சொன்னாங்க. சஹாபாக்கள் இதை சூழ்ந்து வாழ்ந்தார்கள், இதை சூழ்ந்து நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். இல்லாமல் அல்லாஹ் நிலைகளை இன்னைக்கு இந்த நிலையில் நம்முடைய ஃபஜ்ருடைய இல்லம், நம்முடைய ஃபஜ்ருடைய நேரங்கள் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கா சொன்னா இல்ல. எப்ப இப்படி இல்லையோ அப்ப உண்மையிலே நாம் எப்படி தெரியுமா மாறுவோம்? தீமைகளை நாம் சர்வசாதாரணமாக எடுத்து செல்லக்கூடிய நபராக மாறிவிடும். ஏன்னா அதெல்லாம் பரக்கத்து இல்லையே, நம்ம தான் பரக்கத்தை விரும்பலையே, பரக்கத் சார்ந்தக்கூடிய செயல்பாடுகள் நாம் செய்யலையே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு நிலைக்கு நம்மை தள்ளப்படுறான்னு சொன்னா, இங்க எல்லாம் தவறு நடக்கிறதோ, இங்க எல்லாம் தீமை நடக்கிறதோ, அந்த தீமைகளை சர்வ சாதாரணமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளிடுவான். எப்ப எனக்கு இது முக்கியம் என்று சொல்லி, எப்ப நமக்கு இது முக்கியம் என்று சொல்லி நம்ம மாறிட்டோமோ அப்பவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகளுக்கு தெரிவித்தார். நம்ம ஒரு சஹாபியுடைய வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க. கண்ணு தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக என்ன செய்றாங்க? அனுமதி கேட்கிறாங்க. எப்படி அனுமதி கேட்கிறாங்க? 3 ஷரத்து வைக்கிறாங்க, 3 நிபந்தனை சொன்னாங்க, 3 காரணம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய எனக்கு பள்ளிக்கு வந்து தொழ முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு கண்ணு தெரியாது, ஒண்ணு கூட்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது, கூட்டு வர்றதுக்கு பள்ளியில வீட்டுல இருந்து பள்ளியை கூட்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது.
மூணாவது என்ன தெரியுமா, நானா வந்துடலான்னு பார்த்தா மதீனாவுல விலங்குகள் தொல்லை அதிகம். ஃபஜ்ருக்கு வரலாம் பாக்குறேன், மாரிப் வரலாம் பாக்குறேன், அந்த இரவு நேரங்கள்ல விலங்குகள் தொல்லை அதிகம். அதனால என்னாலே வர முடியாது. அது தெரியாத முதல்ல கூட்டு வர ஆள் இல்ல. நானா வரலான்னு பார்த்தா மதீனாவுடைய விலங்குகள் தொல்லை அதிகம். நான் வீட்டுல தொழுதுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லுங்க, நீங்க வீட்டுல தொழுதுக்கோங்க அனுமதி கொடுக்குறாங்க. அவர் திரும்பி போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்கிறாங்க, கண்ணு தெரியாத சஹாபி, 18 வயது, ரொம்ப வயதானவங்க கிடையாது, 18 வயதுடைய நபித்தோழர். நம்ம இப்படி வயசான நினைச்சுக்கோம், ஆனா அவங்க எனக்கு வயசு கிடையாது, வயசு ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள், இளைஞர்கள். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பாங்கோசி நீங்க கேட்கிறீங்களா கேட்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, நான் பாங்கோசியை கேட்கிறேன், பாங்கோசியை என் வீட்டுல வந்து விழுது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப நீங்க கண்டிப்பா பள்ளிக்கு வந்து தான் தொழணும். எப்படி வந்து தொழுதாங்க, வீட்டுக்கும் அவங்களுக்கும் மத்தியில, வீட்டுக்கும் பள்ளிக்கும் மத்தியில ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க. அந்த கயிறை பிடிச்சி அந்த நபர் தொழக்கூடிய நபராக இருந்தாங்க, விலகி இருந்தாங்க. ஃபஜ்ருடைய முக்கியத்துவத்தையும் பள்ளியுடைய முக்கியத்துவம் விளங்கியிருந்தாங்க. நான் இதோடு தொடர்பு இருந்தேன்னு சொன்னா என்னுடைய சமூக பொறுப்பு அதிகமாக இருக்கும் என்பதை சஹாபாக்கள் விளைந்தார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதே நிலையில் இருக்க வேண்டும். தீமைகளை பார்க்கும்போது, குறிப்பாக இணை வைப்பை நாம் பார்க்கும்போது, ஷிர்கை பார்க்கும்போது, பிதஅத்தை பார்க்கும்போது, நாம் அங்கு நம்முடைய உறவுகள் மீது அன்பும், அதே நேரத்தில் நம்முடைய உறவுகள் மீது நாம் நிச்சயமாக நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டி அந்த தீமைகளை தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்களை நாம் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் நாம் செய்கின்ற சமூக பொறுப்புகள்ல மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹினா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.